ஆ சொல்லுங்க மகா, எப்படி இருக்கிறீங்க? சார் நல்லா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நிறைய ஆமா, பார்த்தேன் நிறைய இதெல்லாம் போட்டு வச்சு பட்டை கிளப்பிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க சார், ஒரு பல்க் மெசேஜ் அடிக்கணும், ஒரு 500 பீப்புள் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒர்க் ஒன்று பண்ணிட்டு அந்த ரைட் அப் தான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஆ, அந்த ரைட் அப் தான் சார் பார்த்தேன். உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நான் பார்த்துட்டேன். சூப்பரா இருந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். அப்படிதான் இருக்கணும். இப்ப நம்ம முயற்சி செல்ஃப்ல நம்ம ஏதோ ஒன்று பண்ணினாதாம்மா நமக்கு வந்து நம்ம சுயமா சிந்திச்சா மட்டும்தான். சரியான மகாமா சார் சொல்லுங்க சார், கேக்குதுங்களா? என் வாய்ஸ் கேட்கல. என்னுடைய வாய்ஸ் கிளியரா? உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கு சார். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். மேடம் வணக்கம் மேடம். எவ்வளவு பேர் இருக்கிறீங்களா? இப்போதைக்கு நம்ம 4 பேர் இருக்கோம் சார். ஹலோ சார் இப்ப நம்ம 4 பேர் இருக்கோம் சார். சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குதம்மா, யாரு? என்ன எக்கோ வருது? ஜெகதீஷன் சார் இருக்காரு, சவுண்ட். சசிகலா மேடம் இருக்காங்க. சசிகலா மேடம் உள்ள இருக்கிறாங்க. சவுண்ட் அரெஸ்ட் பண்ணணும் அவங்க. ஆமா, நீங்க வந்து மொபைல் மியூட் போட்டுருக்கீங்க மேடம். இப்ப மயில்வேல் சார் வந்துட்டாரு. இப்ப 5 பேர் இருக்கோம் சார். வராம நேற்றுக்கு என்ன பார்த்த மகா? சார் நேற்று வந்து 15 விதமான ரெக்ரூட்மெண்ட் டிப்ஸ் வந்து 15 டிப்ஸ்ல 8 டிப்ஸ் பார்த்தோம் சார். நேற்று ஒரு 8 பார்த்தோமா? 8 சூப்பர் டிப்ஸ் பார்த்தோம் சார். நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப் அந்த மைண்ட் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார். மைண்ட் செட்டை ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாங்க சார், அது வந்து ஒரு பெரிய டிராபேக் ஆக்சுவலி ஆயிருக்கு. அது நான் வந்து என்ன பர்சனலா ஃபீல் பண்ணேன். நம்ம அதுல கவனம் குறைவா சோளக்காளி திங்க மாட்டேன், சொன்ன வயசு கேட்க மாட்டேன், இவங்களை எல்லாம் வச்சு ஆரிசியம் பண்ண முடியாதுமா. நான் சோளக்காளி திங்க மாட்டேன், சொன்ன வயசு கேட்க மாட்டேன், அப்படி ஆளுங்க வச்சு அப்படி ஆரிசியம் பண்ண. அதனால ஆர்சிஎம்ல என்னத்தை கத்துக்கிட்டோமோ அதை அப்படியே அப்ளை பண்ணணும். அவங்களதான் ஆர்சிஎம்ல பெரிய ஆளுகள் என்பதை சொல்லி, நண்பர்களே, இன்றைய கூட்டம் உள்ளபடியே ஒரு சிறப்பான கூட்டம். நம்ம எட்டரை மணிக்கு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. 8:30 மணிக்கு இருங்க சார், தயவு செய்து 8:30 மணிக்கு உட்கார்ந்து பேசுங்க சார் அப்படியெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உட்கார்ந்து பேச முடியாத சூழல்ல இருக்கிறதுனால நான் இனி அடுத்த நாட்கள் எல்லாம் கண்டிப்பா 8:30 மணிக்கு நான் எங்கேயும் போறது இல்லை. என்னானாலும் 8:30 மணிக்கு நாம என்ன பண்றது, களத்துல வந்து அதையும் இந்த ஜூம் களத்துலதான் இருக்கிறதுங்கிற முடிவோட உங்க மத்தியில வந்து இன்றைய கூட்டத்தை தொடங்குறோம். இன்னைக்கு என்னன்னு கேட்டா, பாயிண்ட்ஸ் வந்து அவங்க சசிகலா மேடம் பேசுவாங்க. நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன். அதற்கு முன்னதாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி, நண்பர்களே, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும். நம்ம ஜெகதீஷ் சார் அது பேசுவாரு. நேற்றுக்கெல்லாம் ஜெகதீஷ் சாருடைய அந்த ஒத்துழைப்பு நமக்கு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. மகாலட்சுமி ஒத்துழைப்பு நல்லா இருந்துச்சு. அதனால இன்னைக்கும் கூட நம்முடைய ஒரு ஆரம்ப உரை ஜெகதீஷ் சார் தொடங்கினா நல்ல டிரைவிங்கா? இல்ல சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பிரேக் ஆச்சு. நீங்க கால் கூப்பிடுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருந்துச்சு. அப்படியே ரன்னிங்ல ஓடுறதுனா நான் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டுமா? இல்ல பரவாயில்ல சார், ஓகே தான். நான் ஸ்டார்ட் பண்றேன் சார். ஓகே ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்ட்ரோடக்ஷன். ஓகே ஓகே. இதாச்சும் நண்பர்களே, அருமையா மீட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய கடமைகளை பத்தி சார் வந்து நம்ம நிறைய அதிகமா சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்ல ஒரு 7 பாயிண்ட் கவர் பண்ணிருக்காங்க. ஸோ மீதத்தை வந்து இன்னைக்கு நம்ம மிச்சம் இருக்கிற 8 பாயிண்ட் இன்னைக்கு கவர் பண்ணுவார் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு வேல்யூ தான், மிகப்பெரிய ஒரு வேல்யூ. இன்னைக்கு மேடம் மகாலட்சுமி மேடம் கூட சொன்னாங்க இல்லையா, இந்த மைண்ட் செட்டை வந்து நான் இவெல்லாம் தவறி இருக்கேன், மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அதை நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க.
நிறைய சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம செய்ய தவறி இருப்போம். அதை செய்தவர்கள் எடுத்து சொல்லும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? மறுபடியும் சொல்லிதான் நம்ம ஆக எங்கேயாவது தப்பு பண்றோம், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணா மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பண்ணலாம், இந்த விஷயத்தான் நமக்கு எம்ராய்டரி சொல்லித்தர. அதை அப்ப நம்ம அதுல என்ன பண்ணோம், சொல்லித்தர விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் நம்ம எங்க மிஸ் பண்றோம் அப்படின்ற கரெக்டா கண்டுபிடிச்சா நம்ம சக்சஸ். ஸோ அந்த சக்சஸ் நோக்கி நம்மளை கூட்டு போயிட்டு இருக்காரு. அதே போல அதுல இருக்க டூல்ஸ்கள்லாம் நம்ம கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல பயன்படுத்துறோம். நமக்குன்னு சில டூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நெட்வொர்க் கம்பெனி சில டூல்ஸ் வச்சுப்பாங்க. ஒரு சிலர் டூல்ஸ் பாருன்னா வெறும் பணம் தான் டூல்ஸா இருக்கும். பணத்தை வாங்கி கட்டுதான் அது டூல்ஸா இருக்கும். பட் நம்ம அப்படி இல்லை. நம்ம ப்ராடக்ட் செல்லிங். ஸோ ப்ராடக்ட் செல்லிங், ப்ராடக்ட் யூசேஜ், ஸோ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்றது, இதுதான் நம்மளுடைய நமக்கு இங்க இருக்கக்கூடிய டூல்ஸ். அப்ப நம்ம ஒரு ப்ராடக்டை செல் பண்ணணும்னால என்ன வேணும்? ப்ராடக்டோட நாலேஜ் வேணும். ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? ப்ராடக்ட் நாலேஜோட நம்ம சொன்னா கேட்கக்கூடிய ஒரு நபர் வேணும். நீங்க நடுக்காட்டுல நின்றுகிட்டு நம்ம டீ அசாம் டீ, இது நமக்கு கம்பெனியுடைய ஓன் ஃபார்மிங்ல இருந்து வருது, இது முதல் தர டீ, நம்மகிட்ட டஸ்ட் கிடையாது அப்படின்னு நீங்க காட்டுக்குள்ள இருந்து பேசுறது ஏதாவது ஆகுமா? எதுவும் ஆக போறது இல்லை. அப்ப என்ன வேணும்? நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த மனசுல வாங்கிக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி பார்க்கக்கூடிய நபர்கள் வேணும். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணு என்னவா இருக்கலாம்? யூஸரா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சார் சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாதிரி செல்லரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வாங்கி பயன்படுத்தி பார்த்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய லீடராக இருக்கலாம். ஸோ ஏனையா நமக்கு என்ன வேணும்? இவங்க இந்த 3 மாதிரியான மக்களையும் நம்ம கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜை சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த ஜூம். அப்ப இந்த ஜூம்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பொதுவா நம்ம வீடியோ ஆன் பண்றது இல்லை. ஈவன் என்ன முதற்கொண்டு, ஸோ நான் முதற்கொண்டு கூட சரியா வீடியோ ஆன் பண்றது இல்லை. அப்ப நம்ம இங்க நம்ம கவனிக்கிறோமா, இல்ல நம்ம எமரால்ட் சார் சொல்லிட்டாரு அதனால நம்ம ஜூமுக்குள்ள இருப்போம் அப்படின்ட்டு ஜூமுக்குள்ள இருந்துட்டு அதை கவனிக்கிறோமா அப்படின்றதுல மேட்டர். சில பேர் ஜூம்ல சார் மூட்டால் போடுங்க சார், நடுவாள கிராஸ் டாக். ஓகே ஓகே சார். இல்ல இங்க என் கடையில பேசிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல சார். வேற யாரும் வரல, ஓப்பன் பண்ணல. ஓகே, இருந்தாலும் மியூட்டால். நன்றி சார், நன்றி சார். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சரி, வீடியோவில் வந்துட்டு இருந்தா கூட சில பேரை பார்த்துருக்கோம். இந்த 2 மணி வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கான்ட்ரவர்ஷியல். அதாவது வீடியோவில் உட்காந்துக்கிட்டு கவனிப்பாங்க. அவனோட படுத்து கேட்கட்டும், அது ஒன்றும் மேட்டர் இல்லை. பட் பாக்குறவங்களுக்கு அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியா நெருடல் வரக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் வீடியோவில் வர்றாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இங்க என்ன கவனிக்கிறோம், என்ன சொல்லித்தராங்க. வீடியோ லாபம் இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பா என்ன பண்ணணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை கவனிக்கணும், உள்வாங்கணும். உள்வாங்கிட்டு அதை கரெக்டா எந்த இடத்துல அப்ளை பண்ணுமோ நம்ம அப்ளை பண்ணணும். அது மட்டும்தான் நமக்கு சக்சஸ கொடுக்கும். ஸோ நான் சொல்லமா எல்லாம் உள்வாங்கிட்டு சொல்லக்கூடாத இடத்துல சொல்லக்கூடாது, தேவையில்லாத இடத்துல சொல்லக்கூடாது. இப்ப காட்டுக்குள்ள இன்னும் சொல்ற மாதிரி நம்ம சொல்ல விஷயத்தை யாருமே கவனிக்கல அப்படின்னா அந்த இடத்துல சொல்லி என்ன பண்ண போறோம்? நம்முடைய இடைஞ்சுதான் வேஸ்டும். இப்ப யார்கிட்ட சொல்லணும்? அப்ப இதுக்கு ஏதாவது அளவுகோல் இருக்கா, இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு நம்மகிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஆனா எப்பவுமே என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்காம எதுவும் நடக்காது. இன்னைக்கு பல விஷயங்களை பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு விஷயம் நம்ம நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு லைட் எரியுது விஷயத்துல இருந்து எல்லாம், இன்னும் ஒரு இன்டர்நெட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஈபியா இருக்கட்டும், கரண்டா இருக்கட்டும். ஸோ எவ்ரிதிங்குமே ஒரு இனோவேஷன். அந்த இனோவேஷனுக்கு பாத்தீங்கன்னா அது உடனே அவருக்கு ஒரு கடவுள் மூலையில எழுதி இதான் ஃபார்முலா, இதை நீ அப்ளை பண்ணா இது நமக்கு கிடைச்சு போகும், கண்டுபிடிச்சிடலாம், இது நீங்க எல்லாருக்கும் வித்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பாரா? கண்டிப்பா இல்லை. அப்ப செயல்படுத்தி பார்த்திருப்பாங்க. ஒவ்வொன்றையும் அவங்களுடைய மனசுல தெரிஞ்ச விஷயத்த இது இப்படி பண்ணா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செயல்படுத்தி பார்ப்பாங்க. அதே போல நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நம்ம என்னதான் பண்ணணும், இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்லணும்
அப்போ நம்ம போய் சொல்லணும், அவங்க கேட்குறாங்களா, அவங்ககிட்ட வந்து ரிப்ளை எப்படி இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 48 மணி நேரத்தில் ஃபாலோ பண்றப்ப அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு. ஸோ பொருளை கொடுக்குறோம், இன்ட்ரடியூஸ் பண்றோம், நம்ம பொருளை பத்தி பேசுறோம். 48 மணி நேரத்தில் திரும்ப நம்ம ஃபாலோ பண்றோம். அந்த 48 மணி நேரத்துல அவங்க ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெஸ்பான்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம். ஸோ இவங்க வந்து நமக்கு அவங்க இந்த ஃபார்முலா இந்த இடத்துல வந்து சூட் ஆகும் ஆகாது அப்படின்னு ஓரளவுக்கு கணிக்க முடியும். பட் ஒரு சிலர் கொஞ்சம் இருப்பாங்க, களிமண் போல கூட இருப்பாங்க. 48 மணி நேரம் இல்லை, அதுக்கப்புறம் 2-3 முறை பார்த்தா திரும்ப ஒரு வேலை சரியாக வரலாம். அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து இடம் போட வேண்டிய வேலை நம்முடைய வேலை. அதுக்கு பொறுமை வேணும். எமரால் சார் இந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு அப்படின்னா 1ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டயத்துல நடக்கக்கூடிய அத்தனை கிளாஸையும் அத்தனை அந்த டீச்சிங்கையும் அது விஷயங்களை வந்து உள்வாங்கி அது சரியான நேரத்துல பயன்படுத்தினாதான் என்ன வரும். சார் சொன்ன அந்த 1,00,000 பி வந்து நமக்கு ரீச் ஆகும். என்ன சொல்றாங்க வாங்கணும், அது எங்க போய் அப்ளை பண்ணும், அந்த அப்ளை பண்ணிட்டு பொறுமையா இருக்கும். இதுல ஒரு இதை சொல்லணும்னா, ஒரு ஏதோ ஒரு பயிரை வந்து நடுறோம், நட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் நட்டுட்டு போயிட்டு காலையில வந்துட்டு முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா மண்ணை தோண்டி பார்த்தா நடக்குமா? அது நடக்காது. அப்போ அது வரைக்கும் பொறுமை வேணும். அந்த பொறுமைக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ற பொறுமை. சார் இல்ல, நட்டுட்டு மறுபடியும் தோண்டி பார்த்தா கறி போயிடும். நட்டுட்டு தோண்டி பார்த்தா கறி போயிடும். ஆமா ஆமா, தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருக்க வேண்டிய கறி போயிடும். கறி போகும், இல்லைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவு வேஸ்ட் தானே. அதான் கறி போனா வேஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு ஒரு பொறுமையான டைம் இல்லாம நம்ம வந்து மறுபடியும் நோண்டிக்கிட்டே இருக்கோம் அந்த டைம். ஸோ அந்த டைம் எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்மளுடைய இந்த கிளாஸஸ், இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ். அப்ப நம்ம வளருவதற்கு நமக்கு என்ன டைம் ஆகும், ஒரு பொருளை கொடுத்தோம்னா 48 மணி நேரத்துக்குள்ள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கிற மாதிரி சும்மா அடிக்கடி என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரே ஆள்கிட்ட போய் நம்ம பேசி பார்க்கக்கூடாது. அது நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணும், நம்ம நெகட்டிவ் ஆகும். நம்ம இப்போ தோண்டி பார்க்குற மாதிரி தான், தோண்டி பார்க்குற மாதிரி நீங்க பார்த்துட்டே இருந்தா என்ன முளைக்காது. அப்போ தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். அப்ப அது போல வந்து அந்த பொறுமை, அது வரைக்கான பொறுமை வேணும். ஒரு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒருத்தர் சொல்றோம், 48 நேரம் ஃபாலோ பண்றோம், அவர் கேட்கல, நம்மளாலே கணிக்க முடியுது இது ஆகாது அப்படின்னா எடுத்த பண்ணணும். கீப் மூவிங், மூவ் ஆகிட்டே இருக்கணும். விரலையா போயிட்டே இருக்கு. அடுத்தாலும் இந்திய ஜனதொகை கிட்டத்தட்ட இன்னைக்கு 130 கோடி தாண்டி சேர்க்கிறேன், 130 கோடிக்கு மேல இருக்கு. இப்ப நம்ம கம்பெனில இருக்கக்கூடியது 3 கோடி பேர் கூட இல்லை, 4 கோடி நம்பர் போயிட்டு தான் கூட நம்பர்ஸ் 3 கோடி பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மள கொஞ்சம் கேப் இருக்கும், ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இன்னும் நமக்கு எவ்வளவு இருக்காங்க, 127 கோடிக்கு மேல இருக்கு. இன்னும் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நம்முடைய கம்பெனி போக ஆரம்பிச்சாச்சு. அப்ப நமக்கு வந்து உலகத்தை மொத்த மக்கள் தொகையும் நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்போ ஒருத்தரையே பார்த்துட்டு இவர் வந்துட்டா நல்லா இருக்கும். நான் ஒரு நண்பரை பார்த்துருக்கேன், கண்டிப்பா இந்த சொல்லி ஆகணும். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல நண்பர், பட் என்னுடைய டீம்ல இல்ல, கிராஸ் லைன். அவர் நல்ல ஒரு நட்பா இருந்தாலும் அதிகமா பேசுவாரு. ஜெயதி சார் எனக்கு ஒரு 80 லட்சம் பி போகுது சார் அப்படிம்பாரு. நான் சொன்னேன், நான் நட்பா இருந்தா சொன்னேன், 80 லட்சம் பிவில நீங்க எங்கிட்ட ஒரு 8 லட்சம் பி பண்ணாலே ஒரு நல்ல காசு வருமே சார், ஏன் பண்ண மாட்டேங்க சார்? என் மாமா ஒருத்தர் எதிர்பார்த்தே இருக்கேன் சார், அவர் மட்டும் வந்துட்டாருன்னா நான் தான் சார் அடுத்த ரூபி அப்படிம்பாரு. ஸோ அவர் மாமாக்கா நீங்க வெயிட் பண்ணி எவ்வளவு நாள் வெயிட் பண்றாருன்னு பார்த்தா, நான் பேசிட்டு இருக்க கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு சாதாரண ராயல் அச்சீவரா இருந்து நீங்க நான் ஸ்டார் பால் வர வரைக்கும் அவர் மாமா தான் எதிர்பார்த்துருக்காரு. அப்போ சரியான விஷயம். மாமா வந்தா தான் இவரு சரியாவார். ஆமா, அவர் வந்துட்டாரு ஒரு ரூபியா. அது மாதிரி வந்து அப்ப நமக்கு ஒரு பெர்சனை நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரலன்னா என்னதான் பண்ணும், கீப் மூவிங், அடுத்தால பார்ப்போம். ஒருவேளை நடுவுல வந்து ஒரு ஜாயின் பண்ணாருன்னா வேணாம்னு சொல்ல போறோம் இல்ல, எடுத்துக்கிடுவோம். அன்னைக்கு அவருக்கு தேவையான வந்து அந்த விஷயங்கள் சொல்லுவோம். அப்ப நம்ம அடுத்த ஆளை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த விதையை நம்ம போட்டு போய்கிட்டே இருக்கோம். அதுக்கான பொறுமை தான் வேணும். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டார் பேலா நான் மாறுறதுக்கு 8 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். நம்ம 8 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வர்றவங்க 8 வருஷம் ஆகுமானா கண்டிப்பா கிடையாது. ஸ்டார் பேலா வர வெறும் 8 மாசம் போதும். 8 மாசத்துலயே வந்து ஸ்டார் பேலா வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க ப்ராடக்ட் வந்தாச்சு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்தாச்சு, சொல்லிக் கொடுக்கக்கூடிய லீடர் வந்தாச்சு. ஸோ ட்ரைனிங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் நடக்குது.
அதாவது வெறும் வந்து இந்தியாவுக்குள்ள இருந்தது. அதுலயும் பார்த்தா லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டால் நம்ம ஸ்டேட்ல மட்டும் இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா நமக்கு என்னாச்சு, நேஷனல் லெவல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. இப்ப என்ன பண்ணாங்க, அதே வேர்ல்டு வைடா வந்து திறந்து விட்டாங்க. அப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு, ரொம்ப வந்து பக்கத்துல இருக்கிற பார்க்க நமக்கு தேவையான என்ன வேகத்துல நம்ம நினைக்கிறோமோ அந்த வேகத்துல அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நம்ம கையில கிடைச்சாச்சு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னா, கொடுக்கக்கூடிய ட்ரைனிங், அந்த ட்ரைனிங்க சொல்லிக்கூட விஷயம் எங்க அப்ளை பண்ணும், எப்படி அப்ளை பண்ணும், இதையும் சொல்லி தராங்க. ஸோ அதை எடுத்துக்கணும். கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா துளியும் யோசிக்காம நம்ம வந்து கேட்டோம். ஏன்னா ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லயுமே பாத்தீங்கன்னா பேசி முடிச்ச பிறகு எல்லாருமே அவங்க என்ன நாலேஜ் கொடுத்தாலும் சரி, ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்தாலும் சரி, அல்ல ப்ரொஃபைலை பத்தி பேசினாலும் சரி, இல்ல பிளானை பத்தி சொன்னாலும் சரி, கடைசி ஜூம் மீட்டிங் முடிக்க போற என்ன கேக்குறாங்க, என்ன டவுட் இருந்தா கேளுங்க அப்படின்ற கொஸ்டின் வருது. ஆனா எத்தனை பேர் வந்து தயக்கத்தை வந்து நம்ம வந்து கேட்கிறோம். இருக்கும் கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்காது. எல்லாம் யார் எடுத்தாலும் வந்து அதுல ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஒண்ணு வந்து முழுசா புரிஞ்சிருக்கலாம், இல்ல புரியாம ஏதோ கொஸ்டின் வரலாம், ஏதோ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் எத்தனை பேர் கேட்கிறோம், கேட்கறது இல்லையா? தயக்கத்தை வந்து தள்ளலைன்னா நம்மளால வந்து நெட்வொர்க் மார்க்கெட்ல சாதிக்கிற கஷ்டம். ஸோ தயக்கம் இருக்கக்கூடாது. அந்த தயக்கத்துல வந்து கேட்கிற கேள்வி மட்டும் இல்ல, பேசுற வார்த்தைக்கு ரொம்ப வாய்ப்பு. வார்த்தை மீன்ஸ் நான் சொல்றது வந்து நீங்க பிரயோகிக்கிற வார்த்தையை பத்தி நான் பேசல. நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, நீங்க பேசக்கூடியதுன்னா ஒரு ஜூம் மீட்டிங்ல கூப்பிட்டாங்களா உடனே இதோ வந்துட்டேன் சார், நான் பேசுறேன் சார், யாராவது பேசுங்க அப்படின்னா, சார் நான் இருக்கேன் சார், நான் பேசுறேன் சார், நீங்க பேசுங்க, என்ன தப்பு, ஒரு ஒரு சில விஷயங்கள் தப்பா கூட சொல்லிடுங்க. நம்ம திருத்துறது யாரும் ஒரு லீடர் இங்க இருக்கதான் செய்வோம். உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லீடர் அங்க இருக்கத்தான் செய்வோம். நீங்க சொன்ன விஷயங்கள் தவறு அப்படின்னா நம்ம அந்த ஸ்பாட்ல அந்த இடத்துல வந்து அந்த கரெக்டா ரொம்ப அது எல்லாரும் பாதிக்கும் அப்படின்னா இமிடியட்டா சொல்லுவோம். இல்ல இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணா போதும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவலா சொல்லுவோம். ஸோ எப்படி பார்த்தாலும் பார்த்தா அந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கிடைச்சு போகும். அது எப்ப கிடைக்கும், ஒரு விஷயத்த நீங்க தவறாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு எப்பத்தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த நீங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த எப்ப நீங்க வந்து ஒரு மீட்டிங்ல வந்து சொல்றீங்களோ அப்பதான் வந்து எதிரில் இருக்கக்கூடிய லீடர்ஸும் சரி, இல்ல நம்ம அசோசியேட் ஏபிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சொல்லக்கூடிய விஷயம் சரிதானா கூட பார்ப்பாங்க. அப்ப அந்த அதுல இருந்து நமக்கு என்ன பண்ணும், ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சரி, அப்ப இது வரைக்கும் நம்ம நினைச்சிருந்தா தவறு, இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம வந்து திருத்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது நமக்கு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஜூம்ல அப்படி இல்லைன்னா காமராஜ் சாரோட போன் நம்பரை வாங்க, நான் தர்றேன், நீங்க அவர் போன் பண்ணி சார் எனக்கு 2 to 4 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாசம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து கான்பிடண்டா மாறுங்க. ஒரு கான்பிடண்டா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் நம்மளோட போகாது. நீங்க பேசக்கூடிய விஷயம் இந்த டீம் இங்க இருக்கிற ஒரு நம்ம ஜூமுக்கு வரக்கூடிய ஒரு 50 பேர் 100 பேருக்கான மட்டும் இல்ல. இங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க, அந்த 50 பேரை வச்சு நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க. இப்ப நம்ம டாக்டர் படிச்சிருக்கோம், டாக்டர் படிக்கிறவங்க பாருங்க, டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா சேவை பண்றாரு போடவே மாட்டாங்க. என்ன செய்யறோம், பிராக்டிஸ் பண்றோம். டாக்டருடைய லாஸ்ட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் தான். டாக்டர் தொழில பிராக்டிஸ் தான். ஏன்னா அது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து என்னதான் படிச்சு எவ்வளவுதான் படிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பிராக்டிஸ். ஸோ பிராக்டிஸ் தான் சொல்லுவாங்க. அது போல வந்து நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமே நம்ம பிராக்டிஸா எடுத்துக்கணும். நம்ம பண்ணக்கூடிய விஷயம் நம்ம யாருக்கா சொல்லி கொடுத்தா கூட இங்க இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்றோம். நமக்கு நம்ம இங்க வந்து ஒரு ஜூம்ல வந்து பிராக்டிஸ் பண்றோம். எதுக்கு பிராக்டிஸ் பண்றோம், நமக்கு நாளைக்கு நம்முடைய முன்னாடி நம்முடைய டீம் 1000 பேர் உட்காரலாம், 10,000 பேர் உட்காரலாம். அப்ப அங்கே நீங்க எப்படி டெலிவரி பண்ணுவீங்க, அங்கே போய் ஒரு தப்பான விஷயத்த சொல்ல முடியுமா? பட் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் சரியாக தான் இருக்குன்ற கான்பிடன்ட் வரணும்னா என்ன பண்ணும், நான் மியூட் பண்ணிடுறேன். ஜெயதி சார் கன்வியூ பண்ணுங்க சார். சார் இல்ல சார், அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, மியூட் பண்ணேன். இப்பதான் மியூட் பண்ணிருக்கேன் எல்லாரும். ஸோ அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்பிடண்டா பேசணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன கூட்டங்கள்ல பேசி பழகிருப்போம். அந்த சின்ன கூட்டங்கள் தான் இந்த ஜூம் கூட்டங்கள். இந்த ஜூம் கூட்டங்கள்ல நம்ம பேசும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வந்து யாருமே எதிர்ப்பு சொல்லலாம் அப்படின்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு நம்ம சொன்னது யாருக்கும் புரியல,
அப்படி இல்லைன்னு ரைட்டா சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க, ஒரு ஒரு கூட்டத்துல நீங்க ஒரு விஷயத்த கன்வே பண்றீங்க அப்படின்னா அங்கிருந்து ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஒண்ணுமே புரியாம கம்முன்னு இருக்க ரெஸ்பான்ஸ், இன்னொன்னு வந்து ஆப்போசிட் ரெஸ்பான்ஸ். இதுல நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எப்பயுமே கொஞ்சம் ஈகோ இருக்கும், நமக்கு தெரியும். அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த குற்றம் கண்டுபிடிச்சே பேர் வாங்கக்கூடிய புலவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அதுல யாரோ ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, சார் நீங்க சொன்ன விஷயம் தவறு அப்படிமா. அது சின்ன கூட்டத்துல நம்ம வந்து நம்மளை திருத்திக்கிட்டோம் அப்படின்னா நாளை நமக்கு முன்னாடி உட்காரக்கூடிய மிகப்பெரிய கூட்டங்கள்ல வந்து அந்த விஷயத்த நம்மளால வந்து ஆணித்தரமா பேச முடியும். ஆணித்தரமா நம்ம பேசணும்னா அந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன கூட்டங்கள்ல பேசி பழகிடும். இப்ப நான் ஒரு கான்பிடண்டா சொல்றேன், நம்ம டீ வந்து அஸ்ஸாம்ல விளையுது, இது வந்து டஸ்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இதை முத சொல்லும் போது இவ்வளவு கான்பிடண்டா சொல்ல முடியுமா என்னால? ஏன்னா சொல்லியிருப்பாங்க, என்னுடைய லீடர் வந்து எனக்கு டீச் பண்றப்ப எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி பேசும்போது சொல்லியிருப்பாங்க. பட் நான் அந்த கான்பிடண்டா என்னால சொல்ல முடியுமா அப்படின்னா, நான் எங்கேயாவது பேசி அதுக்கு ஆப்போசிட் இல்லை அப்படின்னா தான் எனக்கு அந்த கான்பிடண்டே கிடைக்கும். முதல் சொல்லும் போது கண்டிப்பா வந்து ஒரு கான்பிடன்ட் இல்லாம தான் சொல்லுவோம். அப்ப நம்ம பேசி எடுத்துக்கக்கூடிய அத்தனை விஷயமும் நம்ம மைண்ட்ல வந்து அத்தனை விஷயத்தையும் வந்து என்ன பண்ணும், நம்ம டீமுக்கு டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு சின்ன கூட்டங்கள் இருக்கக்கூடியதை டெலிவரி பண்ணணும், நம்ம பேசணும். அப்ப அந்த கான்பிடண்டோட பேசினா மட்டும்தான் நாளைக்கு நம்ம மிகப்பெரிய கூட்டங்கள் முன்னாடி பேச முடியும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நீங்க என்னுடைய மீட்டிங்ல ஒரு சில முறை கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ் பேர் ஆளை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சிறு வயதுல வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து அப்போ எல்கேஜி எல்லாம் கிடையாது, பாலர் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நான் படிக்கிற காலத்துல அது வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல், பாலர் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதாவது 1ஆம் கீழே 1ஆம் வகுப்புக்கு கீழே படிக்கிறவங்களுக்கு இந்த பாலர் பள்ளி. இப்போ எல்கேஜி இருக்குல்லையா, அது மாதிரி. அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அங்கே என்னுடைய அப்பா கூட பிறந்த அக்கா வந்து வேலை செய்றாங்க, அதான் என்னுடைய அத்தை, சொந்த அத்தை வேலை செய்றாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த பாலர் பள்ளி போறப்ப எனக்கு பெருசா தெரியல, ஏன்னா அவங்களோட தான் இருக்கேன். நான் என் வீட்டோட, நான் பிறந்ததுல இருந்து யாரு என் கூட இருந்தாலும் அவங்களோட தான் நான் இருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு பெருசா தெரியல. அடுத்து வந்து என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து சேர்க்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு போனோடனே நாங்க ப்ரேயர் பண்ணோம். ஸோ ப்ரேயர்ல அந்த கூட்டமா இருப்பாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல நிக்காம எங்க அப்பா இங்க விட்டுட்டு அவர் சைக்கிள் வீட்டுக்கு வரப்ப நான் ஓடி வீட்டுக்கு வருவேன். ஸோ அந்த கூட்டத்தை பார்த்து அப்படி பயந்தாங்க. காக்கி சட்டை போட்டு வந்தா அவங்க போலீஸ்காரங்க நம்மளை தான் பிடிக்க வர்றாங்கன்ற ஒரு மனசுல அந்த அந்த மாதிரியான ஒரு ஃபியர் உண்டாங்க, ஸ்டேஜ் ஃபியர் உண்டாங்க. அப்படி இருந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அத்தனையும் உதறிட்டு இன்னைக்கு ஒரு கான்பிடண்டா வந்து மணிக்கணக்கா நம்மளால ஒரு ஜூம்ல பேச முடியும் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல தயக்கம் தான் இருந்துச்சு. நான் எடுத்த உடனே மைக்கு பிடிச்சிட்டு மணிக்கணக்கெல்லாம் பேசிடல. எல்லாருக்கும் உள்ள தயக்கம் எனக்கும் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் கூடுதலாவே இருந்துச்சு. அப்ப இந்த தயக்கம்லாம் உடஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களா பேச ஆரம்பிச்சேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு தயக்கம் முழுசா உடஞ்சது எங்க அப்படின்னா நம்ம ஜூம்ல தான். ஆரம்பத்துல வந்து கொரோனா பீரியட்ல ஜூம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ எப்படி உடைக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா கருத்து சொல்ற மூலமா தான் உடைச்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 to 4 ரெகுலர் இப்ப நடந்ததுக்குமா அப்ப நடக்கும். அப்ப வந்து கருத்து சொல்றதுக்கு டைம் நிறைய கொடுப்பாங்க. அப்ப எல்லாருக்கும் கருத்து சொல்றப்ப நானும் என்ன பண்ணுவேன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி, அப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணும் அப்பதான் வந்து அட்மிட் பண்ணுவேன். ஏன்னா அன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சாதாரண ராயல் டேக்ஸ் வரலாம் ஜூம் ஸ்டார்ட் பண்றப்ப. அப்ப எனக்கு வந்து கோகோஸ்லாம் கிடையாது, பெர்மிஷன் இருக்காது. அதனால நான் வந்து ஹேண்ட் ரைஸ் தான் பண்ணுவேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுவேன், என்னை என்ன பண்ணுவோம் அட்மிட் பண்ணுவார் சார். அன்னைக்கு சார் நம்ம கோஸ்ட் ஸ்டார்ட் போற அட்மிட் பண்ணுவாரு. அப்ப என்ன சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லுவேன். பேசுறவங்க என்ன பேசுறாங்க அதை அப்படி அப்சர்வ் பண்ணி அதை குறித்து நான் கருத்து சொல்லுவேன். அப்படிதான் வந்து என்ன பண்ணேன், முதல்ல வந்து பேச்சு தயக்கத்தை உடைச்சேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இது மாதிரி நீங்க கருத்து சொல்லவாது வரணும். பேசி முடிச்ச பிறகு கருத்து சொல்லவாது வந்தா மட்டும்தான் பேசவே ஆரம்பிக்க முடியும். ஒரு சிலர் நான் பார்த்திருக்கேன், என்னையெல்லாம் நீங்க அதாவது பேசியிருக்க மாட்டாங்க, ஜூம்ல பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம நார்மலா கேட்டோம்னா சொல்லுவாங்க, சார் நீங்க மேடையில மட்டும் ஏற்றி விடுங்க சார், எப்படி பேசுறேன் பாருங்க அடிப்பாங்க. மேடைக்கு கூப்பிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரு அந்த மாதிரி ஆட்களை வந்து ஒரு மேடை நடக்கிறப்ப, மேடை ஸ்டேஜ்ல மீட்டிங் நடக்கிற போது கூப்பிடுவோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்திலே வர ஓடி போடுவாங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க பேசி பழகாதனால வந்து ஸ்டேஜ்ல ஏறி மயக்க பிடிக்க பழகுறாங்க. பேசி பழகு, அதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
பண்ணக்கூடிய பிவி அப்படின்றது 1 மாசம் 1,00,000 பிவிக்கா இல்ல. நம்முடைய சந்ததி அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஆர்சிஎம் அனுபவிக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு முன்னேற்பாடா பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்போ சார் சொல்லித்தராங்க, நம்ம வாங்குறோம், வாங்கி நம்ம டெலிவரி பண்ணி அது நமக்கு ஒரு ட்ரைனிங்காக இருக்கு. இந்த ட்ரைனிங் தான் நமக்கு என்ன பண்ணும், பிற்காலத்துல பெரிய பெரிய ஸ்டேஜ்கள் நம்மளால பேச முடியும். இன்னைக்கு பேசக்கூடிய அத்தனை லீடருமே பார்த்துருப்பீங்க. ஆரம்ப கட்டத்துல சின்ன சின்ன மீட்டிங்ல ஒரு ஆள் வச்சு பேசியிருப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன கூட்டமா வந்திருக்கு, அவங்கள வச்சு பேசியிருப்பாங்க. இப்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம நேரடியா பேச வேண்டியது இல்லை. முகத்தை பார்க்காம பேச என்னன்னாலும் பேச முடியும் இல்லையா? கூட ஆன் பண்ணா கூட பேசுங்க, பேசி பழகினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சு போகுங்களா? அத இது இன்னைக்குல இருந்தாவது நீங்க கருத்து சொல்றேன் பேர் வெளியினா ஆரம்பிங்க. கருத்து சொல்ல வர ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்களா கேளுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கேளுங்க. சார் எனக்கு பேசுறதுக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, நான் ஒரு 1/4 மணி நேரம் நான் பேசி பழகுறேன், எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜூம்ல வந்து கம்பைன் பண்ணி ஒரு 2 பேர் 3 பேரோட கம்பைன் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவார் சார் வந்து டைம் தருவார், அங்க வந்து பேசலாம் இல்லைங்களா? இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சேல் பண்ணும். நம்ம கோபா சார் வரும்போது அடிக்கடி சொல்லுவார், சேல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. சேல் முக்கியம் அப்படின்ற எதுக்காக அப்படின்னா, சேல் பண்ற முக்கியம்னா நம்முடைய வருமானத்துக்காக, அதாவது இமிடியட் இன்கம்காக. எம்ஆர்பி நம்ம டிபில வாங்கியிருப்போம். ஸோ எம்ஆர்பி வந்து அது ஒரு இன்கம்காக மட்டுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஆர்சிஎம் வரவங்க அந்த சின்ன சின்ன இன்கம்லாம் எதிர்பார்க்கல. பட் ஆரம்ப கட்டத்தில் வரவங்க சொல்லி கொடுக்கலாம், சேல் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இமிடியட் இன்கம் கிடைக்கும். ஸோ நீங்க உள்ள வந்துட்டீங்க, ஏதோ தொழில் இருந்தா பரவாயில்ல, இல்லை இதுவே நீங்க முழுசா பிசினஸா நம்பி வர்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ரீட்டைல் சேல்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு இன்கம்க்கான வழியை காட்டலாம். இப்ப நம்ம நாள் பட வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுசா சேல்ஸ்ல நின்னோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு டீம் நம்ம பக்கம் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போகும், நம்மளால ஒரு பக்கம் வளர்க்கவே முடியாம வெறும் சேல்ஸ் என்ன பண்ண முடியுமோ அதுக்காக மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிஃபரெண்ட் கமிஷனை வாங்கிட்டு கம்முன்றப்போ வளரவே முடியாது. அதுக்காக உள்ள வரும். இன்னைக்கு 50,000 பிவி பண்றவங்க இருக்காங்க, 1,00,000 பிவி பண்றவங்க இருக்காங்க, 2,00,000 பிவி 3,00,000 பிவி எல்லாம் வந்து செல்ஃப்ல பண்றவங்க இருக்காங்க. பெர் மந்த் நான் சொல்றது 3,00,000 பிவி தான் இதுல கேரளால பண்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப சேல்ல 3,00,000 பிவி பண்றாங்க அப்படின்னா ஒரு லெக்கு வந்து எப்படியோ ஒரு கடை உள்ளாரலால கூட வச்சுக்கோங்களேன், கடை உள்ளாரலாம் இன்னொரு லெக்கு மேல போயிட்டு இருக்கு. அப்ப இவங்க ஒரு 3,00,000 பிவி மாசம் மாசம் பண்ணி அது டீலக்காக இருந்தா என்னதான் கிடைக்கும், மேக்சிமமே அவங்களுக்கு ஸ்டார் பிளாட் தான் தாண்ட முடியும். அதுக்கு மேல வந்து பொருளுக்கு வரணும்னா செல்ஃப்ல 5,00,000 பிவி பண்ணணும். இது அப்ப 5,00,000 பிவி பண்ணிடலாம். சரி, அதுக்கு அடுத்தது 10,00,000 பிவி சாத்தியமா? அப்ப முடியவே முடியாது. அப்ப வெறும் சேல்ஸ், அப்படி சேல்ஸ் மட்டும் பண்ணி என்ன பண்ண முடியாது, பெரிய அளவுல வர முடியாது. ஆனா அந்த சேல்ஸ் நம்ம பண்ணோம் பாருங்க, அது நம்ம நம்ம வந்து யார்கிட்ட எப்படி பேசி ஒரு பொருளை சேல் பண்றோம் என்ற விஷயத்த நம்ம டீமுக்கு கன்வே பண்ணா ஒவ்வொரு நபரும் வந்து நான் சொல்ல 3,00,000 ஒருத்தர் பண்ண வேண்டாம், அது 3 பேர்ட்ட கொடுங்க, ஆளுக்கு 1,00,000 தானே. இல்லைன்னா 30 பேர்ட்ட கொடுங்க, ஆளுக்கு 10,000 பிவி தானே. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க கன்வே பண்ணி அந்த 30 பேர் 300 பேரை நீங்க உருவாக்கணும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்றது, பர்ல் அப்படின்றத சாதாரணமா வந்து என்ன போய் ரூபிக்கே போகும். சேல் பண்றது ஏன் இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன்னா, சேல் பண்றது நம்முடைய வருமானத்துக்காகத்தான். ஆனா வருமானத்துக்கு நேரடி வருமானத்துக்கு இல்ல, நம்ம டீமுடைய இன்கம் டீம் வளர்றதுக்காகவும் சேர்த்து சொல்றோம். ஏன் அப்படின்னா அதை சேல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும், ஒரு பொருளை வந்து கொடுக்கும்போது நம்மகிட்ட வாங்குறவங்க என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றாங்க, ஸோ அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன. ஒரு முறை நம்ம ஒருத்தர் போய் டீயை போய் கொடுக்குறோம், இப்போ ரிஜெக்ட் பண்ணுவார். எப்படி ரிஜெக்ட் பண்ணுவாருன்னா, நம்மளால வந்து அதை முழுசா புரிய வைக்க முடியலன்னா ரிஜெக்ட் பண்ணுவார். அப்போ ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க பேசுற ஒரு விஷயத்த உங்க டீமுக்கு கன்வே பண்ண என்ன ஆகும், ஏதாவது பிசினஸ் வருமா? சான்ஸே இல்லை. அப்ப நம்ம பிசினஸ் வரணும்னு என்ன பண்ணும், நம்ம யார்கிட்ட சொன்னாலும் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம சொல்லணும். அதாவது 100க்கு 2 பேர் இருப்பாங்க, நான் சொன்ன மாதிரி குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய புலவர்கள் இருப்பாங்க இல்லையா, நக்கீரன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, நான் வந்து வாங்கினா அந்த விஷம் கலந்த டீயை தான் வாங்கி சாப்பிடுவேன், நானும் என் ஃபேமிலி வந்து ஆஸ்பத்திரிக்கு மட்டும் தான் செலவு ஒன்றும் நல்ல பொருளை வாங்க மாட்டோம் அப்படின்னு சிலர் வந்து ஒரு இது எடுத்திருப்பாங்க, அது என்ன சொல்றது, சத்தியம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள்ட்ட நம்ம எவ்வளவு பேச நடக்க போறது இல்லை. அப்போ அந்த மாதிரி ரிஜெக்ஷன் நமக்கு பெருசா பண்ணவே தேவையில்லை.
ஆனா நம்ம புரிய வைக்க முடியாதனால ஒரு ரிஜெக்ஷன் வருது அப்படின்னா அது வந்து நம்ம தவறு தான். அதுக்கு என்ன பண்ணும், ஒரு 4 பேர் 3 பேர் நம்ம வந்து சொல்லி சொல்லி பழகும் போது அப்போ என்ன ஆகும், ஒரு ஒரு கேள்வி நம்மளால பதில் சொல்ல முடியல, நம்ம சும்மா இருப்போமா? இமிடியேட்டா வந்து அவர் போனோன்னே லீடருக்கு போன் போடுவோம். சார் அவங்க இப்படி கேட்டாங்க சார், இதுக்கு சரியான ஆன்சர். கண்டிப்பா லீடர்கிட்ட கேட்கணும். கேட்கல அப்படின்னா வளர முடியாது. கேட்கணும். ஒரு இடத்துல போறோம் ரிஜெக்ட் ஆகும். முதல்ல ஆகத்தான் செய்யும். அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம சோர்வாகக்கூடாது. சோர்வாகி வந்து நம்ம ரிவர்ஸ் வரக்கூடாது. நம்ம எங்க வந்திருக்கோம், ஆர்சிஎம்ல கோடிகள்ல சம்பாதிக்க வந்திருக்கோம். மாசம் கோடிகள்ல சம்பாதிக்க வந்திருக்கோம். மாதம் மாதம் கோடிகளை சம்பாதிக்க வந்துட்டு ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க சொல்லி வாங்க வைக்க முடியலன்னு ரிவர்ஸ் வந்தோம்னா அப்புறம் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த ரிஜெக்ஷன் போகணும் அப்படின்னா ஒரு பொருளை கொண்டு போய் ப்ரொமோட் பண்றோம் அல்லது சேலுக்காக கொடுக்குறோம். அங்க வந்து அவர் கேட்கிற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாம அந்த இடத்துல சேல் பண்ண முடியலைன்னா அதுக்கான ரீசன் என்ன, இமிடியேட்டா வந்து நமக்கான ஆக்டிவ் அப்ளை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சர் எடுத்துக்கிட்டு அடுத்த ஆள்கிட்ட என்ன பண்ணலாம், ஸோ சரியா நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். ஒருவேளை அவர் வேற ஒரு கேள்வி கேட்டு ரிஜெக்ட் பண்ணலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பொருளுக்கு 10 விதமான கேள்விகள் வரும், 10 விதமான ரிஜெக்ஷன் ஆகும். அப்ப அந்த 10 விதத்தையும் 10 விஷயத்தையும் ஒண்ணு நம்மள செல்ஃப் இன்ட்ரெஸ்டடாவோ அல்லது வந்து நம்ம லீடர்கிட்டயோ கேட்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா 11வது நம்ம ரிஜெக்ஷனே பண்ண முடியாது. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த ரிஜெக்ஷன் பண்ண முடியாது. அப்ப இந்த ரிஜெக்ஷன் பண்ண முடியாத இடத்துக்கு நீங்க போன பிறகு நீங்க உங்க டீமுக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆளா இருந்தீங்க, இப்போ 100 பேருக்கு ப்ரொமோட் பண்ணுங்க. என்ன ஆகும், அந்த இடத்துல 100 வகையா 100 சேல்ஸ் ஆகும். ஒரு ப்ராடக்ட் ஒரு டீ தூள்ல கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆள் 10 ரிஜெக்ஷனை தாண்டி ஒரு கொடுத்துடுறோம். அப்போ ஒரே விஷயம் இந்த 10 பேர்கிட்ட சந்திச்ச விஷயத்த கூட நம்ம டீமுக்கு சொல்லி கொடுத்தா இமீடியட்டா என்ன ஆகும், அடுத்து 10 ரிஜெக்ஷன் வராது. 100 பேர் சொல்லிட்டு 100 டீ சேல் ஆகும். அப்போ அதுவும் முக்கியம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், சேல் வந்து இம்பார்ட்டன்ட். சேல் இம்பார்ட்டன்றது நம்ம அந்த பொருளை வந்து ரிஜெக்ஷன் இல்லாம எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற அனுபவம் தான் சேல். ஸோ அந்த அனுபவம் இல்லாம பெரிய அளவுலாம் வளர்ந்துட முடியாது. அப்படி இல்லைனால் ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா காட் கிரேஸ்ன்னு சொல்லலாம். சாரி, ஒரு ஃபோன் கால். ஸோ அப்ப நம்ம வந்து அந்த ரிஜெக்ஷன் இல்லாம சொல்றதுக்காக நம்ம லீடர்கிட்ட எடுத்துட்டா சொன்னோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வளர்க்க முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு கொடுத்த வாய்ப்பு, அடுத்து வந்து நம்ம காமராஜ் சார் பேச ரெடி ஆயிட்டாங்க. ஸோ சார் பேசுவாங்க, இதை நம்ம கண்டினியூ பண்ண அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப நான் கண்டினியூ பண்றேன். நன்றி, தேங்க்யூ. இதுவரை கேட்ட சார் வெல்கம் சார். தேங்க்யூ காமராஜ். நன்றி ஜெகதீஷ் சார், நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமை. சார் வந்து எல்லா பாயிண்ட்டுமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாரு. ஜெகதீஷ் சார் சொன்னது 100% உண்மை. ஒரு காலத்துல அவர் பேசணும்னா மேடையில 10 நிமிஷத்துக்கு மேல அவரால் பேச முடியாது. சீக்கிரம் வேற ஏதோ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவர் வந்துடுவார், எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் கூட அவரால் பேச முடியும். அவர் வந்து ஹெல்த் வயசு பார்த்தா கூட அவ்வளவு ஹெல்த்தியா முன்ன காலங்கள் இல்லை. ஆனா இப்ப பார்த்தா நல்லா ஹெல்த்தியா இருக்காரு. அவர் முடியெல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு, ஆளே மாறி இருக்காரு. பொன்குணா போட்ட மாதிரி எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி ஆயிட்டாரு. இது ஆர்சிஎம்னுடைய மகத்தான வளர்ச்சி நண்பர்களே. ஆகையினால இந்த வளர்ச்சி அவர் வந்து பேசும்போது மட்டுமல்ல, அவருடைய செய்கையிலும் அவருடைய பிசிக்கலாவும் கூட அவர் வந்து சொல்றதுதான் வந்து செஞ்சிட்டு இருக்காருங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ஜெகதீஷ் சாருக்கு. நான் இப்போ உங்க மத்தியில பேச வந்திருக்கிற சப்ஜெக்ட் ஒரு நேத்து 8 பாயிண்டா மகா, நேத்து பேசுனது 8 பாயிண்டா 7 பாயிண்டா? 8 பாயிண்ட் பேசணும் சார். 8 பாயிண்ட் 8 சார். மீதி 7. எஸ் 8. இன்னைக்கு நான் இந்த மீதி 7 பேனா சார் வந்து 7 சொன்னதுனால டவுட் ஆயிடுச்சு. நேற்று 8 பேசணும், இன்னைக்கு ஒரு 7 பாயிண்ட் நான் படப்படன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த 7மே வந்து என்னன்னு கேட்டா நம்ம நியூ ஜாயினிங் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு ஒரு பெரிய ஒரு இது. முதல்ல வந்து என்ன கேட்டா லிஸ்ட் மேக்கிங் ஆஃப் நியூ ப்ராஸ்பெக்டஸ். லிஸ்ட் மேக்கிங் ஆஃப் நியூ ப்ராஸ்பெக்டஸ். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதாமா? கேக்குது சார். கேக்குது சார்? கேக்குது சார். கேக்குது சார். கேக்குது. ஓகே. லிஸ்ட் மேக்கிங் ஆஃப் நியூ ப்ராஸ்பெக்டஸ், அதாவது நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம லிஸ்ட் போட்டோம். பட் அந்த புதுசா ஜாயின் பண்ணவங்க லிஸ்ட் போடுறாங்களான்னு நீங்க பார்க்கணும். அவங்க கிட்ட லிஸ்டே இல்லை, நம்ம தான் லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அது மூலமா நியூ ஜாயினிங் வராது.
அவங்களுடைய லிஸ்ட் வருதா, நியூ ப்ராஸ்பெக்டஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் போட்டுட்டு இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். நம்ம சேர்த்து விட்டவங்களுக்கு அந்த தன்மை வந்திருக்குதா, அவங்க அதை செய்யறாங்களா, அவங்க வந்து நியூ ஜாயினிங் சைடு போயிட்டாங்களா, அவங்க லிஸ்ட் போட்டு அதை வந்து, ஏன்னா மேக் த லிஸ்ட்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் 6/6. இங்க நான் சொல்றது, யாரையெல்லாம் நம்ம சேர்த்து விட்டோமோ அவங்க லிஸ்ட் போடுறாங்களாங்கிறது பார்க்கணும். அதை நம்ம பார்க்க தவறோம். ஜெதி சார் ஆரம்பத்திலே சொல்லும் போது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும், பட் அதை டியூனிங் பண்ணும்போது நமக்கு அது ஆமா இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம்னு தெரியும். எனக்கே கூட இது டைமண்ட் ஸ்டார் டியூனிங் பண்ணும்போது தான் எனக்கு இது சுழியன்பட்டது. ஏன்னா நம்ம கூட சேர்ந்தவங்க லிஸ்ட் போட்டாங்களான்னு நம்ம பார்க்கல. மேக் த லிஸ்ட் சொல்லி கொடுக்குறோம், பட் அவங்க லிஸ்ட்டை வந்து ப்ராஸ்பெக்டஸ், நியூ ப்ராஸ்பெக்டஸ் வந்து லிஸ்ட் தயாரிச்சிருக்காங்களா, அவங்க பண்றாங்களாங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணல. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை தயவு செய்து நீங்க எழுதிக்குங்க, குறிச்சுக்குங்க. இந்த பாயிண்டின் மூலமாக நம்ம வந்து என்ன செய்யறோம்னு கேட்டா நம்முடைய வேலை மிச்சமாகும். இந்த பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ணா நம்முடைய வேலை வந்து ரொம்ப மிச்சமாகும். லிஸ்ட் மேக்கிங் ஆஃப் நியூ ப்ராஸ்பெக்டஸ். அவங்க நியூ ப்ராஸ்பெக்டஸ் யாரெல்லாம் நம்மளோட புதுசா சேர்ந்தாங்களோ அவங்க லிஸ்ட் பண்றாங்க, லிஸ்ட்டை வந்து உருவாக்குறாங்களா, தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டும். நம்ம புது ஆட்களுக்கு லிஸ்ட் போடுறோம், அது ஒண்ணு. ரெண்டாவது அவங்க போடுறாங்களான்னு பார்க்கணும், அது வந்து முக்கியம், முதல் பாயிண்ட். தென் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். ஷார்ட் லிஸ்ட் த ப்ராஸ்பெக்டஸ். ஷார்ட் லிஸ்ட் ஷார்ட் அவுட் பண்ணணும். அது எப்படின்னு கேட்டா, லிஸ்ட்டை வந்து ஷார்ட் பண்றது எப்படின்னு கேட்டா, ரிச் ரிச், ரிச் புவர், அப்புறம் என்னது புவர் ரிச், அப்புறம் என்னது புவர் புவர். இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். இது வந்து அவங்களுக்கு பண்ண வைக்கணும், நம்ம லிஸ்ட்லயும் பண்ணணும். ஏன்னு கேட்டா, ஒரு நியூ ஜாயினிங்க எடுக்க போகும்போது புவர் புவரா இருந்தா நம்ம நிறைய நேரம் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் ரிச் புவரா இருந்தா நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் குறையும். ரிச் ரிச்சா இருந்தா ரொம்பவுமே குறையும். பட் புவர் ரிச்சா இருந்தா அந்த ரிச் புவருக்கும் புவர் ரிச்சுக்கும் ஒரே இதுதான். என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டுமே வந்து அவங்க அப்ளிகபிலிட்டியில ஒன்னா தான் இருப்பாங்க, இல்லைன்னா லிசனிங்ல கொஞ்சம் குறைவா இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்கள நம்ம கொண்டு வந்துட முடியும். இதை வந்து நம்ம பார்க்கணும். அதை நம்ம பார்க்காதபடிக்கு அந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணாம நிறைய லிஸ்ட்டை போட்டோம், ஆனா பின்னாடி என்னன்னே தெரியாத ஆளுக்கு முன்னாடி ஓடக்கூடாது. லிஸ்ட்டை நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணி பழக்கணும். நம்ம பண்ணியிருப்போம், ஆனா நம்ம நியூ ப்ராஸ்பெக்டஸை நம்ம அந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது நம்ம சொல்லி கொடுக்குறோமான்னு பாருங்க. இல்லைன்னா நமக்கு நியூ ஜாயினிங் சைடு போறதுனால பெரிய ரிசல்ட் வராது. நியூ ஜாயினிங் சைடு போனா பெரிய, ஏன்னா நிறைய நேரம் ஓடி எந்த ரிசல்ட்டும் இல்லைன்னா சோர்ந்து போயிடுவாங்க. நிறைய நேரம் ஓடுவாங்க, ரிசல்ட் எதுவும் இல்லைன்னா சோர்ந்தே போயிடுவாங்க. மூணாவது பாயிண்ட், இந்த பிளான் சொல்றது, சோத பிளான். நிறைய பேரு சோத பிளான்ல சோர்வாயிடுறாங்க. சோத பிளான்ல சோர்வாயிடுறது. சார் நான் எத்தனை பிளான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சார், எனக்கு சோர்வே ஆகி போச்சு சார். தயவு செய்து சோத பிளான்ல சோர்வாகக்கூடாது. பிளான் சொல்றதுல தயங்கவே கூடாது, பிளான் சொல்லி ஆகும். நான் ஒரு ஆளுக்கு மாவு கொடுக்குறேன், அந்த மாவு கொடுத்த ஆளுக்கு நான் வந்து பிளான் சொல்லணும். மலார்னு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து எழுதுறேன், இதுதான் பிளான். இவ்வளவு இந்த பக்கம் இவ்வளவு வந்து, இந்த பக்கம் இவ்வளவு வந்து வந்தா டிஃபரெண்ட் கமிஷன் இவ்வளவு, இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளவு, இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளவுன்னு ஒரு 2-3 ஸ்டெப்ல பிளான் சொல்லி முடிச்ச உடனே அவர் ஃபுல்லா டியூனிங் ஆகுறாரு. அந்த பேப்பர் கிழிச்சு அவர் கையிலேயே குடிச்சு வேண்டாம். காரணம் அவர் நெட்ஒர்க் ஏற்கனவே என்னோட ஆரம்பி பிசினஸ் பண்ணார். அப்ப அந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்ம பிளான் சொல்லியிருப்போம், பட் நம்ம இப்போ பிளான் சொன்ன பிற்பாடு அவங்க என்ன ஆவாங்க, அடுத்த நம்மளை ஃபாலோ பண்ணாங்க. அன்பானவர்களே, இதுதான் இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டா, மார்க்கெட்டிங் பிளான் சொல்றதுல நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல சம்பாத்தியம் பண்ணுவதற்கு என்ன, இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல நான் ரொம்ப அருமையா கவனிச்சேன். அப்படியே சுவை சொட்ட சொட்ட பேசினாரு நம்ம சாம் டேனியல் ஐயா. தமிழ் அந்த அந்த இன்னைக்கு பதிவு பண்ண முடியாத போயிடுச்சு, இருந்தாலும் கூட தமிழ் ஸ்லைடுகளை போட்டு சுவை சொட்ட பேசினார். ரொம்ப அருமையா இருந்தது. பிளானை வந்து அந்த அளவுக்கு A to Z எடுத்து பேசினார். ஜெகதீஷ் சார் முன்ன பேசுன மாதிரியே அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணியிருந்தார். ஜெகதீஷ் சார் சொன்ன அந்த A to Z பிளானை இவர் வந்து அப்படியே தமிழ் ஸ்லைடா போட்டிருந்தார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. கேட்க சளைக்கவே இல்லை, போரடிக்காம கேட்டிருந்தோம். எதற்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, பிளான் சொல்றது பெருசு இல்லை, அந்த சோத பிளான்ல சோர்வாக கூடாது. சோத பிளான்ல என்ன ஆகக்கூடாது, நம்ம சோர்வாயிட்டோம், கேட்கிறவங்க சோர்வாக கூடாது. இந்த ரெண்டுமே சோத பிளான்ல இருக்கணும்.
நாம சொல்றதுக்கு சோர்வாக கூடாது, நம்ம கிட்ட கேட்கறவங்களும் சோர்வாக கூடாது. அந்த அளவுக்கு அந்த பிளானை வந்து நம்ம கொண்டுட்டு போய் சொல்லி கொடுக்கணும். எதெல்லாம் சுவை முடியுமோ முழுவதும். சார் மியூட் ஆயிட்டீங்க சார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். என்ன அப்படின்னா, என்ன சார் இடையில தடங்கள் கேட்டா ஒரு சின்ன போன் வந்துருச்சு. அந்த போன் வந்து உங்களுக்கு நான் பேச முடியாத அளவுக்கு தடுத்திருக்கு நான் நம்புறேன். அதனால் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். நண்பர்களே, ஷோ த பிளான். நான் எதோட விட்டேன்? ஷோ த பிளான் சார். சோர்வாக கூட ஷோ த பிளான்ல பிளான் சொல்றதுல நாம் சோர்ந்து போகக்கூடாது. பிளான் சொல்றதுனால கேட்கறவங்களும் சோர்ந்து போகக்கூடாது. சுவைபட சொல்லி பழகணும் பிளானு. அது எப்ப வரும் அப்படின்னு கேட்டா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். இந்த மனப்பழக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும்னு கேட்டா, 100% உங்களால என்ன செய்ய முடியும்? பிளானை வந்து சுவைபட சொல்லணும். பழக்கம் வந்துகிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க, பழக்கம் வந்துகிட்டே இருக்கு. அந்த பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள். மிகச் சிறப்பாக உங்களால என்ன செய்ய முடியும்? பிளான் சொல்ல முடியும். நீங்க ஒரு வாட்டி சொல்லி 2 வாட்டி சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. 10 பிளான் சொல்லி முடிச்ச அப்புறம் உங்களை மாதிரி பிளான் சொல்றதுக்கு ஆளே கிடைக்காது. அந்த மாதிரி ஆயிடுவீங்க. மார்க்கெட்டிங் பிளான் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல நீங்க நின்று பிடிக்க முடியும், வேர் பிடிக்க முடியும். மார்க்கெட்டிங் பிளான் உங்களுக்கே தெரியல, இல்லைன்னா உங்க டீம்ல உள்ளவங்களுக்கு தெரியலனா, ஒன்னு டீமும் சோர்ந்துடும், 2வது நம்மளும் சோர்ந்துருவோம். இந்த பிசினஸ்ல ரொம்ப தூரம் போறதுக்கு பெட்ரோல் தான், வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி. நம்ம ஒரு நெட்வொர்க்ல இருக்கும் பெட்ரோல் எதுன்னு கேட்டா மார்க்கெட்டிங் பிளான் தான். மார்க்கெட்டிங் பிளானை போட்டு காமிக்காம, மார்க்கெட்டிங் பிளானை சொல்லி கொடுக்காம டீம் வளர்க்கறது கஷ்டம். புது ஆள் எடுக்கிறது கஷ்டம். நியூ ஜாயினிங் இம்ப்ரூவ் பண்றது கஷ்டம். நியூ ஜாயினிங்க்கு வந்து அவங்களுக்கு வருமான வாய்ப்பு, அவங்களுக்கு வந்து கம்பெனியினுடைய சிஸ்டம் என்ன, கம்பெனியில் எப்படி பொருள் வந்து சப்ளை ஆகுது, சேல்ஸினுடைய மகத்துவம் என்ன, அதே மாதிரி சர்வீஸ் எப்படி பண்ணணும், இதெல்லாம் தான் பிளான்ல வரக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த பிளான் வந்து மிக முக்கியம். பிளானை சொல்லாதபடிக்கு நாம் வந்து முற்று பெற முடியாது. மார்க்கெட்டிங் பிளான் சொல்லாம நியூ ஜாயினிங் முற்று பெறாது. அடுத்த 4வது பாயிண்ட் ஓ மீட்டிங்ஸ். ஓ மீட்டிங்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஓ மீட்டிங்ஸ் தான் வந்து நம்முடைய அதாவது ஒரு நாதஸ்வரம் வாசிக்கணும்னு சொன்னா, அந்த நாதஸ்வரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, ஒரு அந்த அந்த ஊதக்கூடிய ஓசை, அந்த காற்று வேணும். அந்த காற்று எங்கிருந்து ஊதணும்னா, தில்லானா போகனம்பார்ல சிவாஜி சொல்லுவார், நாபி கமலத்துல இருந்து அப்படியே இங்கிருந்து வரணும், அடிவயத்துல இருந்து வந்து ஊதணும். அப்பதான் வந்து அந்த சுவை வந்து கிடைக்கும்னு சொல்லுவார். அந்த மாதிரி நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தா, ஓ மீட்டிங். ஓ மீட்டிங்ஸ் எப்படின்னு கேட்டா, நம்முடைய நாளம், ரத்த நாளம், அதாவது உடம்புல ரத்த நாளங்கள் எல்லாம் விட்டா நம்மளால செயல்பட முடியாது. அது மாதிரிதான் ஓ மீட்டிங்ஸ் இல்லாம நம்ம டீம் வளரும்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, நமக்கு ஜாயினிங் கிடைச்சிரும், நியூ ஜாயினிங் கிடைச்சிரும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஓம் மீட்டிங்ஸ் இல்லாம நியூ ஜாயினிங் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நியூ ஜாயினிங் 1 to 1 எடுக்கலாம். ஆனா ஓம் மீட்டிங்ல 5-10 லம்பா எடுக்கலாம். ஏன் 5-10 லம்பா எடுக்கலாம்னு சொல்றேன்னா, உங்களுடைய கடைசி பாயிண்ட் நான் அதான் சொல்ல போறேன். அந்த டூப்ளிகேஷனு 7வது பாயிண்ட். இப்போ உங்களுக்கு நான் சொல்ற இந்த ஓம் மீட்டிங்ல கிடைக்கிற ஜாயினிங்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, முதலாவது அவங்க அந்த பொருளை பற்றி விளக்கம் தெரிந்தவராக இருப்பார்கள். 2வது அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள். ஏன்னா அந்த ஹோம் மீட்டிங்ல நம்ம பொருள் வச்சு தான் பேச போறோம். அந்த வாய்ப்பை பெற்றிருப்பாங்க. 3வது என்ன அப்படின்னா, நியூ ஜாயினிங் போடுறதுக்கு அவங்க தயங்காதவர்களா இருப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பொருள்களிலே அந்த ஹோம் மீட்டிங்ல ஒரு டீயாவது சாப்பிட்டுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பிஸ்கட்டாவது சாப்பிட்டுருப்பாங்க. இந்த பொருள்கள் அவங்களை முடிவெடுக்க வைத்திருக்கும். அப்போ ஒரு நமக்கு வந்து நியூ ஜாயினிங் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு ஹோம் மீட்டிங் எல்லாம் பண்ணிட முடியுமான்னு கேட்டா, ஹோம் மீட்டிங் எல்லாம் பண்றது ரொம்ப 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 சிரமம். அதனால ஹோம் மீட்டிங்ஸ் மஸ்ட். ஹோம் மீட்டிங் சைட்ல தயவு செய்து எல்லாருமே அந்த ஹோம் மீட்டிங்ஸை ப்ரொமோட் பண்ணுங்க.
ஹோம் மீட்டிங் பண்றதுக்கு பழகுங்க. இதே தான் மார்க்கெட்டிங் பிளானுக்கு எப்படி நீங்க வந்து பழகிக்கிட்டீங்களோ அதே தான். ஒரு முறை பழகி சொல்லி சொல்லி பழகுற மாதிரி ஹோம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஆனா ஹோம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு, பழக்கிட்டீங்க, பேசிட்டீங்க, இல்லைன்னா நடத்தி சொன்னா ஹோம் மீட்டிங்ஸ் மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற எதுவும் வராது. நீங்க ஹால் மீட்டிங்ஸை விட ஹோம் மீட்டிங் ஈஸியா இருக்கு. ஒரு வீட்டுல கூட்டம் வை, நீங்க யார் வேணாலும் கூப்பிடுங்க, ஜெகதீஷ் மாதிரி பெரிய லீடர்களை கூட கூப்பிடுங்க, என்ன கூட கூப்பிடுங்க. ஒரு வீட்டை ரெடி பண்ணுங்க. அந்த வீட்டுல அதாவது ஒரு 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 காலையில ஒரு ஹோம் மீட்டிங், மாலையில ஒரு ஹோம் மீட்டிங், 2 ஹோம் மீட்டிங்ல நம்ம 20 40 பேர் சந்திக்கணும். அப்ப நம்ம டீம் வளருமா வளராதா? கண்டிப்பா வளரும் சார். நான் ஆல் மீட்டிங் போட்டாதான் நல்லா. இன்னும் ஆல் மீட்டிங்கை விட பெஸ்ட் ஹோம் மீட்டிங். ஏன்னு கேட்டா ஹோம் மீட்டிங் வந்து புதுசா சேர்ந்தவர்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு 5000 ரூபாய்க்கு பொருளோ 10,000 ரூபாய்க்கு பொருளோ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அவங்க போனோன்னு யூஸ் பண்ணிட மாட்டாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு 1 2 3 பொருட்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நியூ ஜாயினர்ஸை யூஸ் பண்ணதும் போக மீதி பொருட்களை யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஹோம் மீட்டிங் யூஸ் ஆகும். யூஸ் பண்ணிட்டாங்க, மீதி பொருட்களை தேக்கி வச்சிருப்பாங்க. நம்ம போய் அந்த பொருள் விளக்கங்களை ஹோம் மீட்டிங்ல சொல்வதன் மூலமாக அவங்களுக்கு அந்த பொருள்களுடைய உபயோகம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டுமல்ல, அவங்களுக்கு வந்து இந்த பொருள்களுடைய உபயோகத்தை அவங்களுக்கு சொல்லுவதனால புதுசா அவங்க கூப்பிட்டு வந்திருக்கிற 10 20 பேர்த்துக்கும் சேர்ந்து அந்த பொருள் உபயோகத்தை நம்ம சொல்ல போறோம். ஒரு ஆளுக்கு தான் சொல்றோம், வீட்டுக்காரருக்கு சொல்றதுக்கு தான் நம்ம போனோம். வீட்டுக்காரருக்கு கூப்பிட்டு வச்சு 20 பேர்த்துக்கும் சொல்லிட்டோம். அந்த 20 பேர்த்துல ஒரு 5 பேர் ஜாயினரா வருவாங்க, 5 பேர் பர்ச்சேசரா வருவாங்க, 5 பேர் என்ன செய்வாங்க, 1 2 பொருளை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. மீதி 5 பேர் என்னவா இருப்பாங்கன்னு கேட்டா டீயை சாப்பிட்டு அப்ப நான் குட் பை சொல்லிட்டு போறவங்களா இருப்பாங்க. அந்த 15 ரிசல்ட்ல அந்த பெஸ்ட் 5 ஜாயினிங் வந்து நமக்கு தாராளமா கிடைச்சிடும். இதுதான் ஹோம் மீட்டிங்கினுடைய மகத்துவம். ஹோம் மீட்டிங் எதுக்காக வைக்கிறோம்னா, ஒன்று அந்த பொருளை யூஸ் பண்ண அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். 2வது நியூ ஜாயினிங் அங்க நம்ம ப்ரொமோட் பண்றோம். இதுதான் அந்த ஹோம் மீட்டிங்கினுடைய மகத்துவம். ஆகையினால ஹோம் மீட்டிங் இல்லாம நம்ம நியூ ஜாயினிங்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. 3வது ஃபாலோ அப் அண்ட் எப்போ நீங்க ஃபாலோ பண்ணணும்னா சேல்ஸ் க்ளோசிங் டைம். எப்போ சேல்ஸ் க்ளோஸ் ஆகுது? மந்த் எண்டு 30ஆம் தேதி. இதுதான் நீங்க எல்லாரும் நம்ம டீம்ல இருக்கிற மொத்த பேரும் செய்யற தப்பு. இந்த சேல்ஸ் க்ளோசிங் டைம்ல ஃபாலோ பண்றது இல்ல. ஃபாலோ பண்றாங்க, ஜாயினிங் பண்ண வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. அப்ப சேல்ஸ் க்ளோசிங் டைம்ல ஏன் சார் ஃபாலோ பண்ணோம்? 4999 பி பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பி பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு. அப்ப அந்த ஃபாலோ அப் க்ளோசிங் டைம்ல சேல்ஸ் க்ளோசிங்ல 12 மணி வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு இருக்கணும். 12 மணிக்குள்ள நம்ம என்ன செய்யணும், நம்ம டீம்ல யார் யாரு என்னென்ன ஸ்டாப்ல இருக்கிறாங்க அதை அவங்களுக்கு ஆசுவாசப்படுத்தி ஐடி பாஸ்வேர்டு போட்டு அவங்கள பார்க்க சொல்லணும். நீங்க பார்க்க கூடாது, அவங்கள பார்க்க சொல்லணும். அவங்க பார்த்து சொல்ல சொல்லணும். அவங்க பார்ப்பாங்க 4890 பி இருக்குது சார், இன்னொரு 110 பி வேணா 5000 மனமான அடிங்க. இது சொல்லிக் கொடுங்க. இந்த சேல்ஸ் க்ளோசிங் டைம்ல உங்க ஃபாலோ அப் இல்லைன்னா உங்க டீம்ல உயிர் இருக்காது. ஒருவேளை சேல்ஸ் க்ளோசிங் டைம்ல நீங்க மட்டுமே டீமை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆனா டீம்ல உள்ள யாருமே வந்து அதுக்கு அவங்களோட கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்க டீம் வந்து என்ன ஆயிடுச்சு, உங்க டீம் வந்து தூண்டுகோல் இல்லாத டீமா இருக்குது. தூண்ட வேண்டிய கட்டாயம் நமக்கு. தூண்டுகோல்ங்கிறது என்னன்னு கேட்டா சேல்ஸ் க்ளோசிங் டைம்ல அவங்க வருமானத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி மிகப்பெரிய முயற்சி. சேல்ஸ் க்ளோசிங் டைம்ல தயவு செய்து நீங்க யாரும் அதை அனாவசியமா நினைச்சிடக்கூடாது. சேல்ஸ் க்ளோசிங் டைம்ல நீங்க பண்ண வேண்டிய ஃபாலோ அப் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு நல்ல டீமை கொடுக்கும், நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். தயவு செய்து இந்த பாயிண்டை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உங்களோட ஃபாலோ அப் சேல்ஸ் க்ளோசிங் டைம். இது 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட் அட்டெண்ட் பேசிக் ட்ரைனிங்ஸ். எழுதிக்கங்க, அட்டெண்ட் பேசிக் ட்ரைனிங்ஸ். பேசிக் ட்ரைனிங்னா என்னன்னு பாருங்க. இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க சார், ஆனா அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் பத்தியோ, மீட்டிங் பத்தியோ, ஹோம் மீட்டிங் பத்தியோ, டீம் மீட்டிங் பத்தியோ, ஆல் மீட்டிங் பத்தியோ, ஸ்பெஷல் மீட்டிங் பத்தியோ, விஐபி மீட்டிங் பற்றியோ, அல்லது வந்து என்னது இது மாதிரி அச்சீவர் செலிப்ரேஷன் பற்றியோ எந்த விதமான அசைவம் இல்லாம ஒரு ஆள் இருந்தா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, பேசிக்கே அவங்களுக்கு தெரியாது. பேசிக் என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆர்சிஎம் பிசினஸ்ல ஆனா அவனா கூட தெரியாத ஒரு ஆளை தான் நம்ம சேர்த்து நம்ம டீம்ல வச்சுக்கிட்டு அவர் பேஸ்ட் வாங்கி குடிக்கிறாரு, சோப்பு வாங்கி குளிக்கிறாரு, பேஸ்ட் வாங்கி விளக்குறாரு,
என்னென்னமோ பண்றாரு. அவர் ஒரு 2000 3000 கூட வாங்குவார். ஆனா அவருக்கு பேசிக் தெரியல. தெரிஞ்சிருந்தா அவர் சும்மா இருக்க மாட்டார். பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டார். அதுக்கு பதிலா என்ன ஆயிருப்பாரு, அவர் ஒரு மிகப்பெரிய அச்சீவரா உங்க டீம்ல அவர் வளம் வந்திருப்பார். ஏன்னு கேட்டா அவருக்கு நீங்க என்ன சொல்லிக் கொடுக்கல, பேசிக் ட்ரைனிங் அட்டன் பண்றதனுடைய மகத்துவங்களை நீங்க சொல்லிக் கொடுக்கல. அது எப்படி சார் அட்டன் பண்ண வைக்கிறது? அதுதான் சார் எங்களுக்கு ஒரு பெரிய தகராறா இருக்கு. பேசிக் ட்ரைனிங்ல கிளாஸஸ் நம்ம அவங்கள அட்டன் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க என்ன சார் பண்ணணும்? நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சுவைபட நீங்க போய் அட்டன் பண்ணீங்க இல்லையா, அவங்களே அட்டன் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். நீங்க சொல்லணும். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். எங்க வீட்டுல மரம் இருக்குது, பப்பாளி மரம். அந்த மரத்தை அந்த மரத்துல இருக்கிற பழத்தை அறுத்துட்டு வந்து என் நண்பர்கள் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க 4 பேர். அவங்களோட உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அந்த மீதி 3 பேர், நானும் இன்னொரு 3 நண்பர்கள், மொத்தம் 4 பேரு. அவங்களுக்கு அந்த பப்பாளி பழத்து மேல அது அங்கெல்லாம் கிராமத்துல ரொம்ப ஈஜி கிடக்கும். அதனால அவங்க அந்த வந்து பெருசா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே காடு தோட்டம் இருக்கிறதுனால தங்க வேலுக்கெல்லாம் தென்னந்தோப்பு பெரிய தோப்பா இருக்குது. அதனால அவரெல்லாம் போய் அங்க நிறைய பப்பாளி சாப்பிட்டு பழக்கம். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பப்பாளி பழத்தை இது என்ன ஒரு பெரிய அதிசய பொருளா இது போய் சாப்பிடுறதா அப்படிங்கிற மாதிரி அவரு தங்கவேல் வந்து மற்ற எல்லாரும் மீதி 3 பேரும் வேண்டாம்னு சொல்லும்போது, நான் மட்டும் அவங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அந்த பப்பாளி பழத்தை நான் கையில எடுக்கிறேன். அது நல்லா கழுவியாச்சு. நல்லா பீஸ் போட்டாச்சு. தட்டத்துல வச்சாச்சு. முதல் பீஸ நான் வாயில எடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு நான் அவங்களுக்கு என்ன சொல்றேன்? ஆ என்ன டேஸ்டப்பா! எவ்வளவு டேஸ்ட்டு! அடாடாடாடா! அதீதமா இருக்குதே! இவ்வளவு சூப்பரா இருக்குதே! அப்படின்ட்டு நான் அந்த ஒரு பீஸ அப்படி அப்படி உச்சி கொட்டி சாப்பிடுறேன். அப்போ ஒரு ஆள் பார்க்குறாரு. ஒரு பீஸ் மட்டும் கொடுங்க காமராஜ். ஒரு பீஸ் குடுத்தாச்சு. அவரு சாப்பிட சொல்றாரு. ஆமாய்யா, யோவ் பயங்கர டேஸ்ட்டா இருக்குதுய்யா. இப்ப பார்த்தா 3 பப்பாளி பழம் காலி. எதுக்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா, இது மாதிரி நீங்க மீட்டிங்கை பற்றி அவங்களுக்கு சொல்லணும். நான் நேற்றுக்கு அந்த மீட்டிங் போயிருந்தேங்க. அடடா! ஜெகதீஷ் சார் பேசினாருங்க. என்னவா பேசினார் தெரியுமா? ஏங்க, சும்மா இல்லைங்க. அவரெல்லாம் வந்து பேசுறதுக்கே கூச்சப்பட்ட ஒரு மனிதருங்க. இன்னைக்கு 2 மணி நேரம் அனாவசியமா பேசுறாருங்க. சாஃப்ட்வேர் வச்சு பிரிச்சு மேய்றாரு. பிளான் சொன்னா பிரிச்சு மேய்றாரு. பொருளை சொன்னா பிரிச்சு இது மாதிரி சொல்லுங்க. சுவைபட சொல்லுங்க. அப்ப அதே மாதிரி மீட்டிங் போயிருந்த சார் எமரால்டு பேசுறாரு சார். அதை கேட்டாவே போதுங்க. நம்ம என்ன பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுது. நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். நம்ம தெரியாத தொழில் இறங்கியிருக்கிறோம். தெரிஞ்ச ஒரு ஒரு நபர் வந்து பேச வரும்போது நம்ம அங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தாங்க ஆகும். நம்ம யாரும் கையை பிடிச்சிட்டு போய் நம்ம ஒரு கும்பகோணம் செல்வராஜன் அந்த பாயிண்ட கெட்டியா பிடிச்சி பேசினாரு. யாரும் நம்மளை வம்புல கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் நீ வாயா ஜெயிச்சுக்கையான்னு வந்து கூப்பிட மாட்டாங்க வீட்டுக்கு அதை தட்டி. என்ன செய்யணும்? நாம தான் போய் கத்து தெரிஞ்சுக்கணும். அப்ப மீட்டிங்கை சொல்லும் போது இப்படி ஒரு சுவைபட சொல்லி பழகுங்க. கண்டிப்பா அத்தனை பேரும் அந்த மீட்டிங்க்கு கண்டிப்பா வந்துடும். மீட்டிங்க்கு பழக்குங்க. சுவைபட சொல்லி பழக்குங்க. ஒரு முறை தான் உங்களுக்கு வாய்ப்பு. அந்த ஒரு முறையும் அந்த மீட்டிங் வாய்ப்பு நீங்க விட்டுட்டீங்கன்னா மீண்டும் நீங்க விரும்பினாலும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்படி நீங்க சொல்லிக் கொடுக்கணும். அந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ட் சொல்லிக் கொடுக்கணும். நாங்கெல்லாம் கோபகுமார் வரும்போது எப்படி ப்ரொமோஷன் போடுவோம்னா, இங்க நாங்க வந்து அப்ப ஆல் மீட்டிங்ஸ் தான். இப்போ ஜூம் மீட்டிங்ஸ் இருக்குது. முன்ன ஆல் மீட்டிங்ஸ் மட்டும் எப்படி ப்ரொமோட் போடுவோம்னா, கோபகுமாருங்கிறவர் எங்களை உருவாக்கியவர். அது மட்டுமல்ல, ஆர்சிஎம் பிசினஸ்ல தமிழ் தெரிஞ்ச ஒரே அப்ளைன் லீடர். அது மட்டுமல்ல, பொருள் விளக்கங்கள் குறைஞ்சது ஒரு மீட்டிங்னா 20 பொருளாவது அவர் பேசுவார். அடுத்தது, இந்த பொருள்களை பற்றி தெளிவா தெரியாம நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல பெருசா சம்பாதிக்க முடியாது. அவர் மாசத்துல பல பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்கிற ஒரு பெரிய லீடர். ஏர்போர்ட்ல இருந்து ஒரு என்ஜினியர். இப்படி எல்லாம் போட்டு பயங்கரமா நாங்க போக்கஸ் கொடுப்போம். பாத்தீங்கன்னா நிரம்பி வழியும் கூட்டம். எதுக்காக நாங்க சொல்றோம்னு சொன்னா, ஒரு லீடரை நீங்க ப்ரொமோட் பண்ணுவதில் தான் அவங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். இவ்வளவு ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஆளு, இவ்வளவு பெரிய பின்னல் இருக்கிற ஒரு ஆளு, இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு, நமக்கு தெளிவா சொல்லி கொடுக்கிற ஒரு ஆள். இதுதான் நம்ம ப்ரொமோஷன் தப்பா இருந்தா நமக்கு கண்டிப்பா என்ன கிடைக்காது. நமக்கு கண்டிப்பா அவங்க மீட்டிங்ல வந்து ஜாஸ்தி அவங்க வந்து பங்கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த பேசிக் ட்ரைனிங்க நம்ம வந்து கொஞ்சம் நமக்கே வந்து அதுல கவனம் இல்லை. நம்ம இப்போ ஜெகதீஷ் சார் பாத்தீங்கன்னா ஜூம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஜூம்ல இருக்காரு. 1-2 கூட்டங்கள் அவர் மிஸ் ஆயிருப்பார். மற்ற எல்லா கூட்டங்களும் இருக்கிறார். அதனுடைய விளைவு அவரே சொல்றாரு, நான் இந்த ஜூம்ல தான் நல்லா பேசி பழகிக்கிட்டேன்னு சொல்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டார் பரல் பண்ண அச்சீவருக்கு பேசி பழகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஜூமா இருந்தா
நீங்க நம்ம எல்லாம் என்ன பின்ல இருக்கிறோம், நமக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தேவை இல்லாம இருந்தா நம்ம எப்படி பழகுவோம்? சொல்லிக் கொடுக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய மகத்துவம் தெரியும். இதுதான் பேசிக் ட்ரைனிங்ல அவங்களை கொண்டு வரதுக்கான ஒரு மெத்தட். 7வது பாயிண்ட், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னன்னு கேட்டா டூப்ளிகேஷன். டூப்ளிகேஷனுங்கிறது என்ன சார்? 2 4 ஆக்குறது, 4 8 ஆக்குறது, 8 16 ஆக்குறது, 16 32 ஆக்குறது டூப்ளிகேஷன். இவ்வளவுதானே சார் டூப்ளிகேஷனு? இதோட முடிஞ்சதா சார்? இதோட முடியாதுங்க சார் டூப்ளிகேஷன். அப்புறம் வேற என்ன? டூப்ளிகேஷனுங்கிறது நம்மளை நாமளே டூப்ளிகேட் பண்ணோம். இது என்ன சார் இன்னைக்கு புதுசா ஒண்ணு சொல்றீங்களே? ஆமா, நம்மளை நாமளே டூப்ளிகேட் பண்ணோம். எப்படி சார் டூப்ளிகேட் பண்றது? நேற்றைய தேதியில நாம ஒரு 2 ஜாயினிங் எடுத்திருப்போம். இன்னைய தேதியில அதை 4 ஆக்கிறதுக்கு நாம வந்து நம்மளை நாமளே வந்து பயிற்சி கொடுத்து நம்மளை பழக்கணும். காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு 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 6 அடி உயரம் உள்ள அதாவது 5 அடி உயரம் உள்ள செவுத்துக்கு அந்தல்ல நிறைய பொண்ணு நகை, நிறைய வந்து செல்வங்கள் கொட்டி கிடக்குது. தானியங்கள், நகைகள், அளவாட்டாளி நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியாத பணம் எல்லாம் அந்த பக்கம் கிடக்குது 5 அடி செவுத்துக்கு அந்தல. ஒரு 4 அடி உள்ள ஆள் எப்படி அதை போய் எட்டி பார்ப்பாரு? அதுதான் பிரச்சனை. அப்போ அவர் 4 அடி உள்ள ஒரு ஆளு 5 அடிக்கு தன்னை டூப்ளிகேட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்? அவர் ஒன்னா ஒரு ஸ்டூல் போட்டு நின்று வேலை பார்க்கணும், இல்லை ஏதோ ஒருத்தர் அவரை தூக்கி விடணும், ஏதோ ஒருத்தர் அவருக்கு அந்த பக்கம் இருக்கிறத பார்த்தாவது சொல்லணும். இதுதான் வந்து டூப்ளிகேட். நம்மை நாமே இனி ஒரு அடுத்த பகுதிக்கு எடுத்துட்டு போறது ஒரு டூப்ளிகேஷன். நம்மை நாமே நம்ம போன மாசம் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாசம் இந்த மாசம் இருக்கிறோம். போன சீசன்ல நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இந்த சீசன்ல இருக்கிறோம். அப்ப எப்படி நம்மளே டூப்ளிகேட் பண்றது? இன்னும் சொல்ல போனா கீசோல் வந்ததுக்கு அப்புறம் பொன்குணா சார் வந்து தன்னைத்தானே டூப்ளிகேட் பண்ணார். எப்படின்னு கேட்டா, அவர் ஒரு 56 இயர்ஸ் ஓல்டு இருந்தாலும் கூட அவருடைய அந்த கீசோல் மேக்கப்ல பாத்தீங்கன்னா அவர் பார்த்தா ஒரு 45 வயசுங்கிற அளவுக்கு ஒரு 10 வயசு குறைச்சு கொடுத்துருவாரு. அப்போ அவர் தன்னைத்தானே டூப்ளிகேட் பண்றாரு. எப்படின்னு கேட்டா, முன்ன இருந்த பொன்குணா இவர் இல்லை, முன்ன இருந்த மகாலட்சுமி இப்ப இல்ல. மகாலட்சுமி ஒல்லி ஆயிட்டாங்க, மகாலட்சுமி நல்ல ஹேபிட்ல எல்லாம் வந்துட்டாங்க, மகாலட்சுமி டயட்டுக்கு வந்துட்டாங்க, மகாலட்சுமி நல்லா பாலிஷ் ஆயிட்டாங்க, மகாலட்சுமி வந்து கொஞ்சம் உயரமாயிட்டாங்க, கொஞ்சம் வந்து பேசி பழகிட்டாங்க, நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நாமளே டூப்ளிகேட் பண்றது. நாம டூப்ளிகேட் ஆனா நம்ம டீம் தானே டூப்ளிகேட் ஆகும். எந்த மாதிரி டூப்ளிகேட் ஆவாங்க அப்படின்னு சொன்னா, 2 பேர் சேருவாங்க, அந்த 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32. இது வந்து டீம் டூப்ளிகேஷன். முதலாவது செல்ஃப் டூப்ளிகேஷன் இல்லாம டீம் டூப்ளிகேஷன் வருமானம் வராது. இன்னும் கூட ஒருபடி மேல போய் உங்களுக்கு சொல்றேன். செல்ஃப் டூப்ளிகேஷன் பண்ண தெரியாத ஒரு லீடரை டீம்ல வந்து ஒரு லீடரா கூட எடுத்துக்க மாட்டாங்க. அது என்ன சார் செல்ஃப் டூப்ளிகேஷன்? இது வரைக்கும் நான் ஷூ போடல சார், ஆனா இப்ப ஷூ போடணும். இது வரைக்கும் நான் சுடிதார் போடல சார், பரவாயில்ல இப்ப நீங்க பாருங்க சுடிதாரு அது என்னென்னமோ இதெல்லாம் போடுறாங்க. நம்ம கேரளாவில் நம்ம கோபகுமார் மனைவி, நம்ம சிஆர் மூர்த்தி மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் பண்றாங்க. ஆர்சிஎம்ல இருந்து எடுத்து அந்த ரஜபத்திர பெண்கள் மாதிரி உடுக்குறாங்க. அவங்க தங்களை டூப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டா, முன்ன இருந்தவங்க இல்லை, இப்ப ஆக்கிட்டாங்க. என்னக்கா உங்களை பார்த்து ஒரு 10 வயசு கம்மியா தெரியுது. இதன் மூலமாக நீங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி டெவலப் பண்ணிட்டீங்க. நீங்க உங்களை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டீங்க. உங்களை நீங்களே டூப்ளிகேட் பண்ணுவதற்கு தயக்கம் இருந்தேன்னா புடவை தவிர ஒன்றும் கட்ட மாட்டேங்க. நான் வந்து நைட்டி தவிர, நான் கல்யாணத்துக்கு போனாலே நைட்டி தான் போட்டு போறேன் பேசுற பொம்பளைங்களா இருக்காங்க. அது டூப்ளிகேஷன் இல்லை, அதெல்லாம் பிரீஃபிகேஷன். பிரீஃபிகேஷன் எப்படி? ஏற்கனவே நீங்க இப்போ வந்து புடவை கட்டிட்டு இருந்தாலும் நைட்டி போட்டு கல்யாணத்துக்கு போனா அது என்ன டூப்ளிகேஷனா? அது பிரீஃபிகேஷன். பிரீஃபிகேஷன் சுருக்கிட்டாங்க அவங்கள. அவங்க வந்து முன்ன டூப்ளிகேட் ஆவாங்கன்னா டபுள் ஆகும். நான் முன்ன புடவை கட்டியிருந்தேன், இப்போ நான் சுடிதார் போடுறேன். என்ன பயம்? உங்களை நீங்களே ரசிங்க, உங்களை நீங்களே வந்து என்ன செய்யுங்க, உங்களை நீங்களே வந்து டூப்ளிகேட் பண்ணுங்க. உங்களை நீங்களே வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியாக நிறுத்துங்கள். அதுதான் டூப்ளிகேஷன். அப்போ 2வது டூப்ளிகேஷன் டீம் டூப்ளிகேஷன். செல்ஃப் டூப்ளிகேஷன், டீம் டூப்ளிகேஷன். டீம் டூப்ளிகேஷனுங்கிறது உங்களை பார்த்து உங்க டீம் டூப்ளிகேட் ஆகணும். மகாக்கெல்லாம் இது போட ஆரம்பிச்சிட்டாங்க, சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளும் சுடிதார் போடுவோம்.
அதே மாதிரி நமக்கு சுடிதார் நிறைய சேலாம். அதே மாதிரி மகாக்கால ஆர்சிஎம் புடவை நம்மளும் கட்டுவோம். இது மாதிரி ஒன்னை பார்த்து டீம்ல டூப்ளிகேஷன், சேல்ஸ்ல டூப்ளிகேஷன் வரும். டீம் டூப்ளிகேஷன் முதல்ல சேல்ஸ் டூப்ளிகேஷன் வரும். ரெண்டாவது கன்சம்ஷன் டூப்ளிகேஷன் வரும். கன்சம்ஷன் என்னது? நுகர்வோர் ஜாஸ்தி பொருட்களை நுகர வைக்கிறதுக்கு நாம தான் செல்ஃப் டூப்ளிகேஷன் மூலமா தான் அவங்களை டூப்ளிகேட் பண்ண முடியும். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா பர்ச்சேஸ்ல டூப்ளிகேஷன் வரும். பர்ச்சேஸ்னா 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப 2000 ரூபாய்க்கு பண்ண ஆரம்பிப்பாங்க. இது பர்ச்சேஸ் டூப்ளிகேஷன். மூணாவது 2000 ரூபாய்க்கு பொருள் விற்றவங்க 5000 ரூபாய்க்கு பொருள் விற்பாங்க. காரணம் அவங்களுடைய ட்ரெஸ் தங்களை தாங்களே டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டனால ஏற்பட்ட உற்சாகம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? சேல்லையும் டூப்ளிகேஷன் வரும். இதுதான் டீம் டூப்ளிகேஷன். நண்பர்களே, வாய்ப்புக்கு நன்றி. 9:30 மணிக்கு முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துரைக்காக நீங்க ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எடுத்துக்கலாம். தாராளமா நீங்க பேசலாம். நான் எல்லாத்தையும் வாய்ப்பு கொடுக்குறேன். நீ கை முதல்ல தூக்குறவங்களுக்கு காரணம் என்னன்னா, நேற்றுக்கு ஒரு நண்பர் போன் பண்ணி சொன்னார், நான் கை தூக்குறதுக்குள்ள நீங்க கனவே கலையாத போட்டீங்க சார். அதனால அவர் உள்ள இருக்காருன்னு தெரியல, கார் ஓட்டிட்டு இருக்கனால பார்க்க முடியல. அதனால நீங்க அவரு கை தூக்குறதுக்குள்ள வேற நான் கனவே கலையாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க கை தூக்குறதுக்கு நேரம் இருக்கு. ஜெகதீஷ் சாரோ மகாலட்சுமியோ அன்மியூட் பண்ணி விட்டுருவாங்க. தயவு செய்து உங்களை கைகளை உயர்த்துங்கள். யாரேனும் உயர்த்தி இருக்கிறீங்களா? இல்லைன்னா மகாவே வழக்கம் போல பேசிட வேண்டியது வேற வழி. சார் ரேணுகா மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க. மேடம் பேசுங்க மேடம். பேசுங்கம்மா. வணக்கம். வணக்கம். நியூவா ஜாயின் பண்ணிருக்கேன், திருவையாறுல இருக்கேன். மார்ச் மாசம் ஜாயின் பண்ணேன். 5000 பிவி பண்ணேன் மார்ச் மாசம். ஏப்ரல் மாசம் 9000 பண்ண முடிஞ்சது என்னால. அந்த 10,000ங்கிறது நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். சேல்ஸ் க்ளோசிங் டைம் எனக்கு சொல்லல யாரும். அதனால எனக்கு அதோட நாலேஜ் எனக்கு இல்லாம போச்சு. ஐ ஃபீல் வெரி பேட். ஐயோ நம்ம இதுல கவனிக்காம விட்டோம், நமக்கு தெரியலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இன்னொரு என்ன டவுட், 2% கமிஷன் விட்டுட்டீங்க நீங்க. 1000 டிவில 2% கமிஷன் இழந்துட்டீங்க. ஆமா ஆமா. நான் அந்த 2 மாசம் ஜாயின் பண்ணி இதே திங்கிங் தான். நடக்கும் போதோ சாப்பிடும் போதோ வீட்டுல என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போதோ ஆர்சிஎம் 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 இதை பத்தியே தான் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன எனக்கு டவுட் அப்படின்னா, இப்போ எனக்கு ஈரோடுல இருந்து தான் திங்ஸ் கிடைக்குது. அது பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஈரோடு டிப்போங்கிறாங்க அப்ளைன்னு. அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, நான் நியர்பை தஞ்சாவூர், திருவையாறு தஞ்சாவூர்ல இருக்கு. நான் எப்படி இத இன்னும் ஈஸியா சீக்கிரம் வாங்குறது? இப்ப நாங்க கொடுத்து கிட்டத்தட்ட பே பண்ணி 10 டேஸ்க்கு மேல ஆகுது. ராஜஸ்தான் போயிட்டேமா, நான் அனுப்புறேன், ஈரோடுல சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. பேரு புரோகித்ன்னு சொன்னாரு. எனக்கு அப்ளைனா இருக்கிறவரு. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் என்ன ஜாயின் பண்ணி விட்டாங்க. நான் சென்னை ரிட்டர்ன். எனக்கு அது யாருன்னு தெரியல. நம்ம டீம் இல்ல சார். அப்படியா? சரி சரி. அவங்க ஈரோட்ல யாருன்னே தெரியலங்கிறாங்க. நான் ஈரோட்ல தான் இருக்கிறேன், அதனாலதான் சார். ஈரோட்ல தான் ஸ்டோர் வச்சிருக்கிறேன். மேடம். ஆமா சரி, பரவாயில்ல, சொல்லுங்க உங்க பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு இப்போ என்னன்னா, நியர்பைல நான் எப்படி வாங்கலாம்? நானே போய் பார்க்கணுமா டிப்போவை என்ன? ஏன்னா என்னோட ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் சேர வச்சிருவேன் எப்படியும், அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. ஆனா எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. திருச்சியில அம்மா உங்க அப்ளைன் லீடர் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யாரு இருக்காங்க? எனக்கு என் ஃப்ரெண்டு சேர்த்து விட்டாங்க. அவங்க பேரு அபிராமி, திருத்துறைப்பூண்டியில இருக்காங்க. அவங்களோட அப்ளைன் தான் இவரு புரோகித் அப்படின்னாங்க. திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டியில கடை வச்சிருக்காங்க. என்ன சார்?
ஆசை தம்பியா இல்ல இல்ல அப்படின்னு அவரு வந்து நார்த் இந்தியன் புரோஹித் அப்படின்னாரு. ரைட், அவர் டீம்லப்பா. ஓகே புரோஹித் சரி. பாதம் அப்படின்னாரு. நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட கனவே கலையாதே ரங்கராஜன் சாரோட யூடியூப்ல போய் நான் டெய்லி எனக்கு இதான் வேலையே. இது நிறைய தெரிஞ்சுக்கணும், இதுல வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மே. அதனால நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பட் எனக்கு கரெக்டான பாதை இல்லை. அதான் என்னோட கொஸ்டின் சார். ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி. ஹலோ, நான் பேசுறது சார் கேக்குதா? ஜெகதீஷன் சார், நம்ம எம்எல் சார் கொஞ்சம் நீங்க கோஹோஸ்ட் பண்ணிடுங்க சார். ஓ கோஸ்ட் இதாயிடுச்சா, மாறிடுச்சா? ஓகே. ஏம்மா நான் இதாயிட்டுனா போஸ்ட் ஏதோ சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி சார், கேக்குங்களா? மகா 9க்கு சார் மேல கேக்குது ஒருத்தர் சார், முடிச்சுட்டு கேக்குது இருக்கிறது இல்ல. சார். 9க்கு மேல யாரும் முடிக்கிறது இல்ல சார். அதுதான் பெரிய விஷயம். ரைட், மகிழ்ச்சி, நல்ல விஷயம். அதனால மகா மகாலட்சுமி மேடம் உள்ள இல்லையா? எஸ் சார், இருக்கேன் சார். சார் இருக்கிறேன் சார். சார் மறுபடியும் மூஞ்சில கொஞ்சம் தண்ணி அடிச்சுக்காம ஒரு 2 நிமிஷம். சரி, ரைட். சார் இல்லைங்க சார், நிஜமா நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லும் போதெல்லாம் இங்கெல்லாம் தவறுகள் நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணு நான் கவனிச்சிட்டு இருந்தேன். எல்லாமே நோட் பண்ணிருக்கேன் சார். ஷோல்டர் பிளான் சோர்வா அடையக்கூடாதுன்னு சொன்னீங்களே, செம பாயிண்ட் சார். எல்லாரும் இருக்காங்க சார். ஃபாத்திமா இருக்காங்க, மயில்வேல் சார் இருக்காரு, ரமணி அம்மா இருக்காங்க, ருக்மணி அம்மா இருக்காங்க, சோபனா மேடம் வந்துட்டு இப்பதான் எக்ஸிட் ஆனாங்க. சார் இழுத்து ஓடுங்க, தேர்தலுக்கு தெருவில் ஓடுங்க, பேசட்டும். லீடர்ஸ் நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஷேரிங் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். பேசுங்க ப்ளீஸ். இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. என்னாச்சு பாத்திமாமா? சார் எல்லாரையும் அன்மியூட் பண்ணி சார். ஆர்த்தி உள்ள இருக்காங்களா? ஆர்த்தி சார் உங்க டவர் கரையா இருக்கும் போது இருக்கு, உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. யாராவது பேச விரும்புனீங்கன்னா நீங்களே அட்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ நீங்க யாராவது பேச விரும்புறவங்க நீங்களும் அட்மிட் பண்ணி பேசலாம். பேசலாம் இல்லைன்னா நம்ம கடை சொல்லி நிறுத்த முடிக்க போறோம். சொல்லுங்க பாத்திமா. சார் ஜெகதீன் சார், மோட்டிவேஷன் சூப்பரா இருந்ததுங்க சார். நல்லா இருந்தது. எப்படி நம்ம ஐடியா எடுக்கிறது, எப்படி நம்ம மத்தவங்க கிட்ட பேசணும் கொள்ளணும் அப்படின்றதும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க எடுத்து சொன்னதும் விதம் நல்லா இருந்ததுங்க சார். அவங்க எப்படி மத்தவங்க கிட்ட அது இத்தனை பேசக்கூடாது. அதாவது ஒரு பர்சன் வந்து நெகட்டிவா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம போய் நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இதுவங்க நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றத நல்லா இருந்துச்சு சார். கரெக்டா சொன்னாங்க சார். சூப்பர் அருமையா கேட்ச் பண்ணிட்டீங்க பாத்துமா. யாருக்காகவும் நம்ம பின்வாங்க கூடாது. நிறைய பேர் வருவாங்க போயிருவாங்க, நாம ஆர்சியம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னார். நல்லா கேட்ச் பண்ணிட்டீங்க. நல்ல கிளாஸ் கொடுங்க பாத்திமா பீருக்கு. அடுத்து யாரு? anybody else? மகா கனவே கலையாது சொல்லி முடிச்சிடலாமா? ஹலோ. எஸ் சார். அப்ப எல்லாத்தையும் அட்மிட் பண்ணுங்க ஜெகதீஷ் சார். நண்பர்களே, நீங்க அத்தனை பேர் அட்மிட் ஆயிட்டீங்க. இன்றைய கூட்டத்தை கனவே கலையாதே சொல்லி முடிக்கலாம். கனவே கலையாது. இதுதான் பாதை, இதுதான் பயணம். அது சூப்பர்.